பாகம் 281. வீட்டிற்கு செல்லும் வரை அவந்திகாவும் அரவிந்தும் காரில் பெரிதாக ஒன்றும் பேசிக்கொள்ளவில்லை. என்னதான் வேலையை விட்டது அனுவையும் ரேகாவையும் பழி தீர்த்தது என்று சந்தோஷமாக இருந்தாலும் இப்போது அவள் எண்ணமெல்லாம் தன்னை அறியாமல் அனு கசிய விட்ட நேத்ரா பற்றிய செய்தியில்தான் இருந்தது. இந்த நேத்ராவை நானும் கொஞ்சம் சாதாரணமா தான் நினைச்சிட்டேன். வெசக்கிருமி இன்னும் என்னென்ன பண்ணி வச்சிருக்கோ தெரியல. ஆமா, அனு சொல்ல இந்த அரவிந்தும் கேட்டுட்டு தானே இருந்தான். ஆனா இந்த விஷயம் மட்டும் அவன் காதல விழுந்த மாதிரியே காட்டிக்க மாட்டேங்கிறான் என்று தன் மனதிற்குள்ளாகவே பேசிக்கொண்டவள் கருமமே கண்ணாக கார் ஓட்டிக் கொண்டிருக்கும் அரவிந்தை பார்த்தாள். அரவிந்த் அவந்திகாவை திரும்பி பார்க்கவில்லைதான். ஆனாலும் அவளின் சிறு சிறு அசைவையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். இப்போது அவந்திகாவின் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கும் என்பது அரவிந்திற்கு நன்றாகவே தெரியும். அவனும் அதை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தான். நேத்ரா அவந்திகாவிற்கு எதிராக அவளது நியூஸ் ஏஜென்சியில் கூட சதி செய்திருக்கிறாள் என்பது தெரிந்ததும் அரவிந்திற்குத்தான் நேத்ராவை இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ என்று தோன்றியது. நேத்ரா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நான் உனக்கு எவ்வளவோ வார்னிங் கொடுத்து பாத்துட்டேன். ஆனா நீ திருந்துற மாதிரி இல்ல. நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேங்கிறத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நாளுக்கு நாள் ரொம்பவே எல்லை மீறி நடந்துட்டு இருக்க. இனியும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன் என்று நினைத்தவன் நிரந்தரமாக நேத்ராவிடமிருந்து அவந்திகாவை காப்பாற்ற என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்தான். இருவரும் வீட்டிற்கு வந்து சேர்ந்ததும் நீண்ட நாட்களுக்கு பிறகு அகிலனோடு அமர்ந்து மதிய உணவு சாப்பிட்டார்கள். அது என்னவோ தெரியவில்லை, அரவிந்துக்கு அகிலனின் மீது எப்போதும் ஒரு தனி கரிசனம் இருந்தது. அகிலனை பார்த்ததும் அதுவரை தன் மனதில் இருந்த அனைத்தையும் மறந்து அவனோடு சகஜமாகவே பேச ஆரம்பித்தான். என்னாச்சுக்கா, இன்னைக்கு சீக்கிரமே வீட்டுக்கு வந்துட்ட என்று அகிலன் ஆச்சரியமாக கேட்கவும், அகில், உங்க அக்காவுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லு, அப்பதான் மேடம் என்ன ஆச்சுன்னு சொல்வாங்க என்று சொன்னான் அரவிந்த். அவந்திகா அரவிந்தை முறைத்து பார்க்க நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த காதல் ஜோடிகளின் செல்ல விளையாட்டை ரசித்து கொண்டிருந்தான் அகிலன். ஓகே அக்கா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இப்ப சொல்லு, என்னாச்சு என்றான். நான் என்னோட வேலைய ராஜினாமா பண்ணிட்டேன் என்று அவந்திகா குதூகலமாக சொல்ல அரவிந்தை போலவே தான் அகிலனும் இவ என்ன பைத்தியமாயிட்டாளா என்பது போல் பார்த்தான். நைசாக தன் அருகில் இருந்த அரவிந்தை பார்த்தவன், என்னாச்சு மாமா என்று சைகையை செய்ய அரவிந்த் கையை விரித்து காட்டி தனக்கும் ஒன்றும் தெரியாது என்று சொல்லவும், அக்கா, வேலைய ராஜினாமா பண்ணுனா எல்லாரும் சோகமா தானே இருப்பாங்க, நீ என்ன இவ்ளோ ஜாலியா இருக்க என்று அகிலன் தன் மனதில் நினைத்ததை அப்படியே கேட்டுவிட, டே அகில், நம்மள வேலைய விட்டு சஸ்பெண்ட் பண்ணுனா தான் நம்ம ஃபீல் பண்ணணும். நம்மளே ரிசைன் பண்ணுனா சந்தோஷம்தான் படணும். உனக்கு தெரியாதா நான் ஏன் இந்த ரிப்போர்ட்டர் வேலைக்கு சேர்ந்தேன்னு? எல்லாம் நம்ம அப்பா அம்மாவ என்று ஏதோ சொல்ல வந்தவள் அரவிந்தை பார்த்து அப்படியே தன் நாக்கை கடித்து கொண்டு அமைதியானாள். அகிலனும் தன் அக்கா தங்களது கடந்த காலத்தை அரவிந்திடமிருந்து மறைக்கிறாள் என்பதை புரிந்து கொண்டு அப்படியே அந்த டாபிக்கை விட்டுவிட்டு, அப்புறம்க்கா, இனி என்ன பண்ண போற? மாமா காச எப்படி ஊதாரியா செலவு பண்ணலான்னு பிளான் போட போறியா என்று சொல்லிவிட்டு சிரித்தான். ஆனால் அரவிந்தால் அவர்களோடு சேர்ந்து சிரிக்க முடியவில்லை. அவந்திகாவும் அகிலனும் தன்னிடம் அப்படி எதை மறைக்கிறார்கள், ஏன் மறைக்கிறார்கள் என்பதைத்தான் யோசித்துக் கொண்டிருந்தான். ஹே அகில், உனக்கு ரிப்போர்ட்டர் அவந்திகாவை தானே தெரியும், ட்ரெய்னர் அமிர்தாரோகண தெரியாதே என்று சொன்ன அவந்திகா அகிலனிடம் தனது ட்ரெய்னர் கதையெல்லாம் மேலோட்டமாக சொல்லிக் கொண்டிருந்தாள். சாப்பிட்டு முடிக்கும் வரை அவந்திகாவோடும் அகிலனோடும் பொறுமையாக அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த அரவிந்த் சாப்பிட்டு முடித்ததும், ஓகே அவந்திகா, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து கிளம்பினான். சிறிது நேரம் அகிலனோடு பேசிக் கொண்டிருந்த அவந்திகா, டே அகில், நம்ம 2 பேரும் வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சுல, எங்கேயாச்சும் வெளியே போலாமா என்றாள். எப்போதும் போலவே, இல்லக்கா, வேணாம், நான் வரல என்று அகிலன் தயங்கவும், ப்ளீஸ் அகில், இன்னைக்கு நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன்.
உனக்கே தெரியும் நான் இந்த ரிப்போர்ட்டர் சர்டிபிகேட்டுக்காகத்தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அங்க இருந்தேன்னு. இப்ப எனக்கு அந்த ரிப்போர்ட்டர் சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு. நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏதாவது ஷாப்பிங் போய் செலிப்ரேட் பண்ணலாம். ப்ளீஸ் ப்ளீஸ் அகில் என்று கெஞ்ச ஆரம்பித்தாள் அவந்திகா. அகிலனிற்கு வீல் சேரில் அமர்ந்து கொண்டு எங்கும் வெளியில் செல்வதற்கு சுத்தமாக இஷ்டமில்லைதான். ஆனாலும் தனது அக்கா எவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கையில் அகிலனால் அதற்கு மேலும் வேண்டாம் என்று மறுக்க முடியவில்லை. சரிக்கா, நான் போய் ரெடி ஆகி வரேன் என்று சொல்லி அகிலன் தனது ரூமிற்கு சென்றுவிட அவந்திகாவும் எதையும் யோசிக்காமல் அந்த நாளை சந்தோஷமாக என்ஜாய் செய்ய வேண்டும் என்ற முடிவோடு ஷாப்பிங்கிற்கு தயாரானாள். நேத்ராவிற்கு இந்த ஆக்சிடென்ட் நடந்ததிலிருந்து மாதவி இரவும் பகலும் நேத்ராவோடுதான் இருக்கிறாள். காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறைதான் வீட்டிற்கு வருவாள். மற்ற நேரமெல்லாம் நேத்ராவோடுதான் இருக்கிறாள். ஆனால் இன்று மதியமே மாதவி வீட்டிற்கு வந்ததை பார்த்த அவந்திகா, என்னாச்சு அத்தை, உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? ஏன் இன்னைக்கு மதியமே வீட்டுக்கு வந்துட்டீங்க என்று அவந்திகா பரபரப்பாக கேட்கவும் அவந்திகாவின் கவலையை புரிந்து கொண்ட மாதவி பாசமாக அவந்திகாவின் தலையில் கை வைத்து, அதெல்லாம் எனக்கு ஒன்னும் இல்ல பூமி, நான் நல்லா இருக்கேன். அரவிந்த் இப்போ நேத்ராவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போனா, அதான் நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போலான்னு வந்துட்டேன் என்றாள். ஓ, அப்போ நேத்ராவை பாக்குறது தான் அரவிந்த் சொன்ன அந்த முக்கியமான வேலையா என்று நினைத்தவளுக்கு அவள் இதயத்தில் பொறாமை தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. கைகளை இறுக மூடி தனது முகமாற்றத்தை கட்டுப்படுத்த முயற்சித்துக் கொண்டிருந்தாள். ஹே அவந்தி, கூல், நீ என்ன பைத்தியமா? என்னதான் இருந்தாலும் அரவிந்த் நேத்ராவை தன்னோட சொந்த தங்கச்சி மாதிரி தான் பாத்துக்கிறாரு. தன்னோட தங்கச்சிக்கு ஒண்ணுனா எத்தனை நாள் அவரால் அவரோட கோபத்தை காட்ட முடியும்? இப்போ அரவிந்த் நேத்ராவை போய் பாக்குறதுல என்ன பிரச்சனை? ஆனாலும் நீ ரொம்பத்தான் பண்ற என்று அவளையே திட்டி அரவிந்திற்கு ஆதரவாக பேச ஆரம்பித்தது அவளது மூளை. இந்த எண்ணம் அவந்திகாவின் மனதில் ஓடிக்கொண்டிருந்த போதே அகிலன் ஷாப்பிங் செய்வதற்கு தயாராகி வெளியே வந்தான். அவனை பார்த்த மாதவி, அகிலா, சாப்பிட்டியாப்பா என்று அன்பாக விசாரித்தாள். சாப்பிட்டுட்டேன் அத்தை என்றான். அத்தை, நானும் அகிலனும் சும்மா ஷாப்பிங் போலான்னு கிளம்பிட்டு இருந்தோம். இப்போ நீங்களும் வந்துட்டீங்க, நீங்களும் எங்க கூட ஷாப்பிங் வாங்கலே என்று அவந்திகா அழைக்கவும், எனக்கு உங்க கூட ஷாப்பிங் வரணும்னு ஆசைதான் பொம்மி, பட் எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீயும் அகிலனும் ஷாப்பிங் போயிட்டு வாங்க என்று சொன்ன மாதவி அவந்திகாவிற்கும் அகிலனிற்கும் பாய் சொல்லிவிட்டு தனது பெட்ரூமிற்கு உறங்க சென்றார். சற்று நேரத்திற்கு முன் ஷாப்பிங் செல்ல வேண்டும் என்று இருந்த எண்ணமே இப்போது அவந்திகாவிற்கு இல்லாமல் போனது. ஆனாலும் அகிலனை அவள் கிளம்ப சொல்லிவிட்டதால் அவனை ஏமாற்ற விரும்பாதவள் அவனோடு ஷாப்பிங் சென்றாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு அக்காவும் தம்பியும் ஷாப்பிங் சென்றதால் பெரிய மாலில் இருந்து தெருவோர கடைகள் வரை அனைத்தையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவர்கள் வீடு வந்து சேரும் போது மாலை 6 மணியை தாண்டி இருந்தது. மாதவி ஹாலிலேயே அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தார். இவர்களை பார்த்ததும், பொம்மி, எங்க பர்ச்சேஸ் பண்ணின பொருளெல்லாம் பின்னாடி ஏதாவது வண்டியில வருதா என்று எட்டி பார்க்க, அதெல்லாம் இல்லாத, இதோ இதத்தான் நாங்க வாங்கணும் என்று 2 சிறு பைகளை மாதவியின் முன்பு நீட்டினாள் அவந்திகா. அதில் அகிலனுக்கு ஒரு ஆடையும் அவந்திகாவிற்கு ஏதோ சில மேக்கப் பொருட்களும் இருந்தன. நல்ல பிள்ளைங்கம்மா நீங்க 2 பேரும், அரை நாள் முழுக்க சுத்தி அடிச்சு இவ்ளோதான் வாங்கிருக்கீங்களா? ஆனாலும் பொம்மி, நீ அந்த அரவிந்துக்கு ஏத்த கஞ்சம்தான். நான் மட்டும் வந்திருந்தேனா கடையே காலி பண்ணி நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்திருப்பேன் என்று மாதவி விளையாட்டாக சொல்ல, இதை கேட்ட அகிலனும் அவந்திகாவும் சத்தமாகவே சிரித்தார்கள். அதன் பிறகு சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு களைத்து போன அகிலன் தன் அறைக்கு சென்று விட, அப்புறம் அத்தை, அரவிந்த் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரா என்று நைஸாக அவந்திகா நேத்ராவின் டாபிக்கை ஆரம்பித்தாள். இந்த பசங்க இருக்காங்களே பொம்மி, என்கிட்டவே சீக்ரெட் மெயின்டைன் பண்றாங்க. நானும் 8 வருஷமா பாத்துட்டேன். இந்த நாள் வந்தா போதும் 2 பேரும் எங்கேயோ மாயமா மறைஞ்சு போயிருவாங்க. இந்த 8 வருஷத்துல எவ்வளவு முக்கியமான வேலை இருந்தாலும் இந்த நாள் அன்னைக்கு மட்டும்
அரவிந்த் நேத்ரா கூட தான் இருப்பான். அதே மாதிரி நேத்ரா வெளிநாட்டுல படிச்சிட்டு இருந்தப்பவும் கரெக்டா இந்த நாள் மட்டும் வீட்டுக்கு வந்துருவா. இந்த நாள் முழுக்க காணாம போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. ஏன் பொம்மி, அரவிந்த் இத பத்தி உன்கிட்ட எதுவும் சொல்லிருக்கானா என்று மாதவி கேட்கவும், இல்ல அத்தை, எனக்கு இத பத்தி எதுவும் தெரியாது. ஆனா இத பத்தி நீங்க அதிகம் கவலைப்படாதீங்க. எல்லா வருஷமும் இத செஞ்சிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கும் அது ஒரு நார்மலான விஷயமா தான் இருக்கும் என்று சொன்ன அவந்திகா அது என்ன ரகசியமாக இருக்கும் என்று யோசிக்க ஆரம்பித்தாள். அரவிந்துக்கும் நேத்ராவிற்கும் இருக்கிற ரகசியம்னா கண்டிப்பா அது அரவிந்தோட முதல் காதலி சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும். இதை நினைக்கும் போதே அவந்திகாவால் பொங்கி வரும் பொறாமையை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவந்திகா அரவிந்தோட முதல் காதலி இறந்து போயிட்டா. இறந்து போன ஒரு பொண்ணோட போட்டி போடுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இல்லவே இல்ல. என்னதான் அரவிந்தோட முதல் காதலி இறந்திருந்தாலும் இன்னும் அரவிந்தோட ஆழ் மனசுல அவ வாழ்ந்துட்டு தான் இருக்கா என்று அவந்திகா தன் மூளையோடும் மனதோடும் மாறி மாறி பட்டிமன்றம் நடத்தி கொண்டிருந்தாள். சிறிது நேரம் மாதவியோடு அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தவளின் கவனம் முழுவதும் இப்போது அரவிந்த் எங்கிருப்பான், என்ன செய்து கொண்டிருப்பான் என்பதில்தான் இருந்தது. சோஃபாவில் சாய்ந்தவாறே 3வது மாடியில் இருக்கும் அந்த அறையை பார்த்தாள். போன முறை அவந்திகா அந்த அறையை பார்க்க முயற்சித்த போது மரியா ஆண்டி அதை கெடுத்து விட்டார். அந்த முயற்சியை கெடுத்ததோடு மட்டுமல்லாமல் அதை தொடர்ந்து அவந்திகா மாடிக்கு போனாலே அதை அந்த மரியா ஆண்டி கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்து விட்டார். அதனால் இப்போது அவந்திகா அந்த ரூமின் பக்கம் கூட செல்ல முடியாது. எதற்கு அதிக கட்டுப்பாடுகள் இருக்கிறதோ அதில்தானே அதிக ஆர்வமும் இருக்கும். அதுபோல்தான் அவந்திகாவிற்கும் அந்த ரூமில் என்ன இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் தோன்ற ஆரம்பித்தது. அரவிந்தோட முதல் காதலி எப்படி இருப்பா? பாக்குறதுக்கு ரொம்ப பேரழகியா இருப்பாளோ என்றெல்லாம் அவந்திகாவின் மனம் யோசித்துக் கொண்டிருக்க, நோ 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 அவந்திகா, நீ அந்த பொண்ணை பத்தி யோசிக்க கூடாது என்று நினைத்தவள் டிவியில் தனது கவனத்தை செலுத்த முயற்சித்தாள். 4-5 சேனலை மாற்றி மாற்றி பார்த்தாள். ஆனால் அதில் அவள் கவனம் செல்லவில்லை. உடனே தனது போனை எடுத்து தனக்கு பிடித்த காமெடி ஷோவை பார்த்தாள். ஒரு 5 நிமிடத்திற்கு பிறகு அதையும் அவந்திகாவால் பார்க்க முடியவில்லை. தன் செல்போனை அந்த சோஃபாவில் தூக்கி போட்டவள் எழுந்து குறுக்கும் நெடுக்குமாக நடக்க ஆரம்பித்தாள். ஒரு 5 நிமிடத்திற்கு பின் அவந்திகாவின் போன் அலறியது. நேத்ராதான் அழைத்திருந்தாள். என்னதான் அவந்திகா நார்மலாக பேச முயற்சித்தாலும் அவள் குரலில் இருந்த வருத்தத்தையும் பதற்றத்தையும் நேத்ராவால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவந்திகா, நானும் அரவிந்த் அண்ணாவும் இப்போ எங்க இருக்கோன்னு நீ தெரிஞ்சுக்கணுமா என்று கேட்டுவிட்டு அமைதியாக இருந்த அவந்திகா தனது கைகளை இறுக்க மூடியவள், எங்க இருக்கீங்க என்று கேட்டாள். நேத்ரா வேண்டுமென்றே, இன்னைக்கு என்னோட அக்காவோட நினைவு நாள் என்றாள். இந்த உண்மை தெரிந்ததும் அவந்திகாவின் கண்கள் சுருங்கியது. ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள்ல அத்தை கிட்ட கூட சொல்லாம இவங்க 2 பேரும் காணாம போறாங்கன்னா அதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. அப்படின்னா 2 பேரும் அந்த பொண்ணுக்காக அஞ்சலி செலுத்தத்தான் போயிருக்காங்களா என்று அவந்திகா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே, அவந்திகா, நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோ. அரவிந்த் அண்ணா மனசுல இன்னமும் என்னோட அக்கா தான் இருக்கா. அதுல வேற யாருக்கும் இடம் இல்ல. அதே மாதிரி என் அக்காவை தவிர வேற யாரும் அரவிந்த் அண்ணாவோட மனசுல நுழைஞ்சிட முடியாது. என்ன, நான் சொல்றது உனக்கு புரிஞ்சது தானே என்று நேத்ரா கேட்கவும் தனக்கு புரிந்ததா இல்லையா என்று அவந்திகா யோசித்து பார்த்தாள். அவந்திகாவிற்கு தெளிவாகவே புரிந்தது. இந்த நேரத்தில் அவளுக்கு ராஜன் நினைவுதான் வந்தது. ராஜன் அவந்திகாவின் முதல் காதலன் தான். சொல்ல போனால் இப்போது அவன் உயிரோடு கூட இல்லை. ஆனால் இப்போது மட்டுமல்ல, எப்போதும் அவனை அவந்திகாவால் மறக்க முடியாது. அதே போல்தான் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அரவிந்தாலும் அவன் முதல் காதலை மறக்க முடியாது என்று அவந்திகாவிற்கு புரிந்தது. பாகம் 282. அவந்திகாவும் 2 நாட்களாக ராஜனையும் அவனை பற்றிய நினைவுகளையும் மறக்க வேண்டும் என்றுதான் போராடிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் மீண்டும் மீண்டும் அவன் நினைவுதான் அவள் கண்முன் தோன்றுகிறது.
அதிலும் இப்போது நேத்ரா அரவிந்தின் முதல் காதலியை பற்றி பேசும் போதும் அவந்திகாவால் ராஜனை பற்றி நினைக்காமல் இருக்க முடியவில்லை. அவந்திகாவின் மனம் ராஜனையும் அரவிந்தின் முதல் காதலியையும் ஒரே தராசில் நிற்க வைத்து அரவிந்த் குற்றமற்றவன் என்று வாதாடி கொண்டிருக்க போனில் இருந்த நேத்ரா தொடர்ந்து பேச ஆரம்பித்தாள். என்ன அவந்திகா, பேச்சு மூச்சியே காணோம்? லைன்ல தான் இருக்கியா இல்ல எங்கனாலும் காணாம போயிட்டியா? இங்க பாரு அவந்திகா, நான் மட்டும் உன்னோட இடத்துல இருந்தேன்னா கண்டிப்பா இன்னொரு பொண்ண காதலிச்சுட்டு அவளை மறக்க முடியாம தினமும் அவன் நினைப்புல உருகிட்டு இருக்க ஒருத்தன் கூட ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். அரவிந்த் அண்ணாவால எந்த காலத்திலயும் என்னோட அக்காவை மறக்க முடியாது. அப்படி இருக்கேல நீ ஏன் இன்னமும் அவர் பின்னாடி சுத்திட்டு இருக்க? உனக்கே உன்னை நினைச்சா வெக்கமா இல்லையா என்று நேத்ரா கேட்கவும் ஒரு நிமிடம் தனது செல்போனை வெறித்து பார்த்த அவந்திகா, நேத்ரா ஒத்துக்கிறேன், அரவிந்த் உங்க அக்காவை காதலிச்சாரு, இன்னமும் அவளை மறக்க முடியாம இருக்காரு, எல்லாம் சரிதான். ஆனா உங்க அக்காவால காலம் முழுக்க அவரு கூட அவருக்கு துணையா இருக்க முடியுமா? இல்ல அரவிந்துக்கு குழந்தைங்களை தான் பெத்து கொடுக்க முடியுமா? ஒன்னும் முடியாது. உங்க அக்கா கடந்த காலம், அவ நிகழ்காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ அரவிந்தோட வாழ முடியாது என்று சொல்லி ஒரு நிமிடம் நிறுத்தியவள், நேத்ரா நான் உனக்கு தேங்க்யூ தான் சொல்லணும். அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு உன்னை பார்க்கத்தான் போயிருக்காருன்னு நினைச்சு நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது உங்க அக்கா சமாதிக்கு அஞ்சலி செலுத்தத்தான் அவர் உன்னை கூட்டிட்டு போயிருக்காரு. மத்தபடி உன் மேல இருக்கிற பாசத்தால ஒன்னும் உன்னை பார்க்க வரல. இதனை தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மட்டும் உங்க அக்காவோட நினைவு நாளா இல்லாம இருந்திருந்தா அரவிந்த் உன்னை எட்டி கூட பாத்திருக்க மாட்டாரு என்று அவந்திகா சொன்னதும் திருடனுக்கு தேள் கொட்டியது போல் நேத்ராவிற்கு சுருக்கென்று இருந்தது. ஏ அவந்திகா, உன்ன என்று நேத்ரா ஏதோ கத்த ஆரம்பிக்கும் போதே அவந்திகா போனை கட் செய்தாள். இதற்கு மேலும் அந்த நேத்ரா பேசுவதை எல்லாம் கேட்கும் பொறுமை அவந்திகாவிற்கு கிடையாது. நேத்ராவோடு பேசிய பிறகு இந்த நாள் அவந்திகாவிற்கு இன்னும் மன அழுத்தம் கொடுப்பதாகத்தான் இருந்தது. நேத்ராவால் முடிந்தவரை அவந்திகாவையும் அரவிந்தையும் பிரிக்க என்னென்ன வழி இருக்கிறதோ அது அனைத்தையும் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறாள். என்னதான் அவந்திகா நேத்ராவின் முன்பு தன் கெத்தை விடாமல் தைரியமாக இருப்பவள் போல் காட்டிக்கொண்டாலும் ஒவ்வொரு முறை நேத்ரா அவளது அக்காவை பற்றி பேசும்போதும் அவந்திகாவால் அந்த முகம் தெரியாத அக்கா மீது பொறாமைப்படாமல் இருக்க முடியவில்லை என்பதே உண்மை. இந்த கசப்பான உண்மை அவள் இதயத்தில் ஒரு பெரும் வலியை உண்டாக்கியது. ஒரு முறை எழுந்து அந்த வீட்டை சுற்றி பார்த்தாள். என்னதான் இப்போதைக்கு அவந்திகாவின் மனதில் உள்ள சோகத்தை சொல்லி அழ யாரும் இங்கு இல்லை என்றாலும் அவளுக்கு என்று ஒரு குடும்பம் இருக்கிறது. இந்த நினைப்பே அவளுக்கு மகிழ்ச்சியூட்டுவதாக இருந்தது. எங்காவது கொஞ்சம் வெளியே சென்றால் நன்றாக இருக்கும் என்று அவந்திகாவிற்கு தோன்றியது. கடிகாரத்தை பார்த்தாள். மணி இரவு 8 ஆகி இருந்தது. அத்தை, எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு வரேன் என்று கிச்சனுக்குள் இருந்த மாதவியிடம் ஹாலில் இருந்தே கத்தி சொன்னவள் மாதவியின் பதிலுக்காக கூட காத்திருக்காமல் வேகமாக வீட்டை விட்டு வெளியே வந்தாள். வந்த வேகத்தில் ஒரு டாக்ஸியை பிடித்து அதில் அமர்ந்தவளுக்கு அந்த டாக்ஸி டிரைவர் எங்க போகணும் என்று கேட்கும் வரை எங்கு செல்வது என்று தெரியவில்லை. இப்போதைக்கு அவந்திகாவால் நியூஸ் ஏஜென்சிக்கும் போக முடியாது. சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு அவந்திகாவிற்கு இந்த ஊரில் நண்பர்கள் என்று யாரும் இல்லை. அதனால் எங்கு செல்வது என்று யோசித்தவளுக்கு இப்போதும் ராஜன் தான் நினைவிற்கு வந்தான். அன்று ராஜனின் கல்லறைக்கு சென்று வந்த பிறகு அவந்திகா மீண்டும் அந்த இடத்திற்கு செல்லவில்லை. இப்போது அங்கு சென்றால்தான் தனக்கு ஆறுதல் கிடைக்கும் என்று அவந்திகாவிற்கு தோன்றியது. இதை நினைத்தவளுக்கு விரக்தியான புன்னகை தோன்றியது. ராஜன், 8 வருஷமா நீ அங்க தனியா இருக்க, என்ன தேடி இருப்ப, கண்டிப்பா தேடி இருப்ப.
நான் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன்னை பார்க்க வரேன், அதுவும் என் சோகத்தை சொல்லி அழறதுக்காக பார்க்க வரேன். நான் ரொம்பவே சுயநலக்காரி ராஜன் என்று தனக்குத்தானே பேசிக்கொண்டாள் அவந்திகா. அந்த கல்லறையை எட்டிய போது அந்த இடம் முழுக்க இருள் பூசி பார்ப்பதற்கே அச்சமூட்டுவதாக இருந்தது. இந்த இடத்தில் டாக்ஸி பிடிப்பது மிகவும் சிரமம் என்பதால் அவந்திகா அந்த டாக்ஸி டிரைவரை வெளியிலேயே காத்திருக்க சொல்லிவிட்டு தான் வாங்கி வந்த பொக்கேவை எடுத்துக்கொண்டு அவந்திகா மெதுவாக உள்ளே சென்றாள். அவந்திகா உள்ளே நுழையும் போதே அவளுக்கு எதிர் திசையில் இருந்து 3 நபர்கள் வருவது அவளுக்கு தெளிவாக தெரிந்தது. நேத்ராவால் நடக்க முடியாது என்பதால் நேத்ராவின் சேரை சம்பத் தள்ளி கொண்டு வந்து கொண்டிருந்தான். அவன் அருகே முகத்தில் எந்தவித எக்ஸ்பிரஷனையும் காட்டாமல் அரவிந்த் நடந்து வந்து கொண்டிருந்தான். திடீரென்று ஏதோ உள்ளுணர்வு ஏற்பட்டவன் போல் அரவிந்த் அவந்திகா இருந்த திசையில் திரும்பி பார்க்க அங்கே சட்டென அவனுக்கு நன்றாக தெரிந்த உருவம் நின்றிருப்பது போல் தோன்றியது. ஆனால் ஒரு நொடிக்குள் அந்த உருவம் மாயமாய் மறையவும் இது தன் கற்பனையாகத்தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டான். அங்க நின்னது அவந்திகாவா? இல்ல, இந்த நேரத்துல அவந்திகா இங்க என்ன பண்ண போறா? அவளை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கதால பாக்குற இடம்லாம் அவ நிக்கிற மாதிரியே எனக்கு தோணுது, வேற ஒண்ணும் இல்ல என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் மீண்டும் ஒரு முறை அந்த திசையில் பார்த்துவிட்டு முன்னே நடந்தான். இன்னைக்கு அவந்திகா தன்னோட வேலைய ராஜினாமா பண்ணிட்டேன்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தா. கண்டிப்பா அவந்திகாவுக்கு அவளோட சந்தோஷத்தை கொண்டாட ஒரு கம்பெனி தேவை. நான் எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இங்க இருந்து கிளம்பணும், அப்பதான் அவந்திகாவோட கொண்டாட்டத்துல கலந்துக்க முடியும் என்று நினைத்தவன் வேக வேகமாக நடக்க ஆரம்பித்தான். அவர்கள் மூவரும் அந்த கல்லறையின் வாசலுக்கு வந்ததும் சம்பத் காரை எடுத்து வர சென்றுவிட இப்போது அரவிந்தும் நேத்ராவும் மட்டும்தான் நின்று கொண்டிருந்தார்கள். அரவிந்தையே பார்த்து கொண்டிருந்த நேத்ரா, அரவிந்தண்ணா என்று அழைக்கவும் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் ஏதோ ஒரு ரோபோ போல் அரவிந்த் அவளை திரும்பி பார்த்தான். தன் உதடுகளை அழுந்த கடித்தவள், அரவிந்தண்ணா, நீங்க என் மேல கோபமா இருப்பீங்க, அதனால இந்த வருஷம் என் கூட வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா உங்களால எப்பவும் என் மேல கோபமா இருக்க முடியாது தானே என்றாள். நேத்ராவிற்கு தெரியும், என்னதான் அரவிந்த் கோபமாக இருந்தாலும் அவனால் நேத்ராவை நிராகரிக்கவோ வெறுக்கவோ முடியாது என்று அவளுக்கு நன்றாகவே தெரியும். தெரிந்து கொண்டேதான் இந்த கேள்வியை கேட்டாள். தன் கைகளை இறுக மூடிய அரவிந்த் நேத்ராவை கூர்மையாக பார்த்து, நேத்ரா, இதுதான் நான் உன் கூட வர கடைசி தடவை என்றான். இந்த வார்த்தையை கேட்டு அதிர்ந்து போன நேத்ரா, அரவிந்தண்ணா, என்ன சொல்ல வரீங்க என்றாள். ஒவ்வொரு வருடமும் இந்த நாளில் எவ்வளவு வேலை இருந்தாலும் இருவரும் இங்கு வந்து அஞ்சலி செலுத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கையில் எதை வைத்து அரவிந்த் இதுதான் கடைசி முறை என்று சொல்கிறான் என்பது நேத்ராவிற்கு புரியவில்லை. அவன் என்ன சொன்னான், எதற்காக சொன்னான் என்பதை புரிந்து கொள்ள நேத்ரா முயன்று கொண்டிருக்க, கிட்டத்தட்ட நீ அப்ராட் போறதுக்கு தேவையான எல்லா பேப்பர் ஒர்க்கும் முடிஞ்சது என்றான். எப்போது நேத்ரா அவந்திகாவிற்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறாள் என்று தெரிய வந்ததோ அப்போதிருந்தே அரவிந்த் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை யோசித்துக் கொண்டிருக்கிறான். நேத்ரா சொன்னது போல் அவனால் நேத்ராவை ஜெயிலில் போட முடியாது. அதே போல் எந்த நேரமும் அரவிந்தால் நேத்ராவை கண்காணித்துக் கொண்டே இருக்க முடியாது. என்றாவது ஒரு நாள் அரவிந்தின் கவனம் சிதறிய போது நேத்ரா செய்த செயல் அவந்திகாவை பெரிதாக காயப்படுத்திவிட்டால் அதை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. நேத்ரா திருந்துபவளாகவும் தெரியவில்லை. அப்படி இருக்க நேத்ரா சென்னையில் இருப்பது அவந்திகாவிற்கு எப்போதும் ஆபத்து தான் என்று நினைத்துத்தான் அரவிந்த் இந்த முடிவுக்கு வந்திருந்தான். அரவிந்த் சொன்னதை கேட்டதும் அதிர்ச்சியான நேத்ரா தனது வீல் சேரில் இருந்து எழ முற்பட்டு அரவிந்தின் கைகளை ஆதரவாக பற்றி கொண்டு, அரவிந்தண்ணா, பிளீஸ், நான் எங்கேயும் போகல என்று கெஞ்ச ஆரம்பித்தாள். இப்போதும் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாத அரவிந்த், நேத்ரா, இங்க இருந்தா தினம் நீ என்ன பண்ணுவியோன்னு நினைச்சு எனக்கு பயமா இருக்கு என்றான். அரவிந்தண்ணா, சரி, அப்படியே யாராவது ஒருத்தர் நாட்டை விட்டு போகணும்னாலும் அந்த அவந்திகா தானே நம்ம வீட்டை விட்டு நாட்டை விட்டு எல்லாம் போகணும். எப்படி அரவிந்தண்ணா நீங்க என்ன வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினைச்சீங்க
இதை கேட்டு அரவிந்த் கொஞ்சம் கூட இலகியவனாக தெரியவில்லை. முன்பு போலவே முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் நின்று கொண்டிருந்தான். இதை வைத்தே அரவிந்த் உறுதியாக முடிவெடுத்து விட்டான். இனி யாராலும் அதை மாற்ற முடியாது என்பதை நேத்ரா புரிந்து கொண்டாள். அவள் இதயத்தில் ஏதோ ஒரு பெரும் புயல் அடிப்பது போல் இருந்தது. தன் பல்லை கடித்து கொண்டவள், சரி, எத்தனை நாள் என்ன அப்ராட் அனுப்ப போறீங்க? 1 மாசமா என்று கேட்டபோது அரவிந்த் எதுவும் பேசவில்லை. அப்போ 1 வருஷம் என்று கேட்டபோதும் அரவிந்திடமிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே நடுங்கும் குரலோடு, அப்போ இனி எப்பவும் நான் அப்ராட்ல தான் இருக்கணுமா என்றாள். இதுவரை எங்கோ பார்த்து கொண்டிருந்த அரவிந்த் இப்போது நேத்ராவை பார்த்தான். ஆனாலும் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவன் பதில் சொல்லாமலேயே நேத்ராவிற்கு அது புரிந்தது. அவள் கண்களில் ஒரு பயம் தெரிய ஆரம்பித்தது. திடீரென்று யாரோ அவள் இதயத்தை அழுத்துவது போல் தோன்றியது. தன் கைகளை இறுக மூடியவள் கண்ணீர் நிறைந்த குரலில், அரவிந்த் அண்ணா, 8 வருஷத்துக்கு முன்ன நீங்க என்ன உங்களோட சொந்த தங்கச்சி மாதிரியே பாத்துப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுனீங்க. என்னோட வாழ்க்கை முழுக்க என்ன பத்திரமா பாத்துப்பேன்னு சத்தியம் பண்ணுனீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு பொண்ணுக்காக உங்க சத்தியத்தை நீங்க மறந்துட்டீங்க என்று சொல்லி நேத்ரா அழவும் நீண்ட நேர அமைதிக்கு பின் அரவிந்த் பேச ஆரம்பித்தான். திரும்பி நேத்ராவை கூர்மையாக பார்த்த அவன் பார்வையில் துளி கூட இரக்கம் என்பதே இல்லை. நேத்ரா, நீ என்ன பண்ணினாலும் என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இருக்க போறதில்ல. என்னோட அவந்திக்காவை யாரும் காயப்படுத்த நான் விடமாட்டேன் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்ட நேத்ரா அரவிந்தை விட்டு 2 அடி பின்னே சென்றாள். அவள் காலில் பிராக்சர் ஆகி இருந்ததால் அவள் பின்னே நகரவும் உயிர் போகும் அளவிற்கு அவளது காயம் வலித்தது. ஆனால் அதை பெரிதாக பொருட்படுத்தாத நேத்ரா அரவிந்தையே பார்த்து கொண்டிருந்தாள். நேத்ராவை கூர்மையாக பார்த்த அரவிந்த், நேத்ரா, நீதானே திலகா கிட்ட சொல்லி அவந்திகாவோட கருத்தட மாத்திரைய மாத்தி வச்ச? அத மட்டும் அவந்திகா இன்னும் கொஞ்ச நாள் சாப்பிட்டிருந்தானா அவளால வாழ்க்கையில எப்பயும் குழந்தை பெத்துக்க முடியாம போயிருக்கும். உன்ன மாதிரி அவளும் ஒரு பொண்ணு தானே. அவளுக்கு இவ்ளோ கொடுமையான தண்டனை கொடுக்கறது ரொம்ப மோசமா தெரியலையா? ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்ட நேத்ரா எந்த பதிலும் சொல்லாமல் அரவிந்தையே பார்த்து கொண்டிருந்தாள். இது மட்டுமா பண்ணுன? அந்த போட்டோவையும் நீதான பிரஸுக்கு கொடுத்துட்டு அந்த பழிய தூக்கி அவந்திகா மேல போட்ட என்று அரவிந்த் ஒவ்வொன்றாக சொல்ல சொல்ல நேத்ரா கையை பிசைந்து கொண்டு நின்றாள். சரி, இதெல்லாம் பண்றது நீதான்னு நான் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு வார்னிங் கொடுத்தேனே, அது என்னன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா என்றான். அது எப்படி நேத்ராவால் மறக்க முடியும்? நேத்ரா தங்கி இருந்த ஹோட்டலுக்கு வந்தவன் இனியும் அவந்திகாவிற்கு ஏதாவது அவள் கெடுதல் செய்தால் தான் என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்று கொலை மிரட்டல் அல்லவா விடுத்து சென்றான். ஆனா என்னோட வார்னிங்க நீ ஒரு தூசியா கூட மதிக்கல. எங்க அம்மாவை யூஸ் பண்ணி வீட்டுக்குள்ள நுழைஞ்சு ஸ்டடி ரூம்ல இருந்த எங்க டீமோட கேமிங் பிளானை எடுத்து ஆப்போசிட் டீமுக்கு கொடுத்திருக்க. இதனால டீம்ல எல்லாரும் அவந்திகாவை சந்தேகப்படணும். இதுதானே உன்னோட ஆசை, லட்சியம் எல்லாம். இதெல்லாம் போதாதுன்னு அவந்திகாவோட கொலீக் கிட்ட சொல்லி அவ ஒர்க் பண்ற நியூஸ் ஏஜென்சிலையும் அவளுக்கு எதிரா வேலை செஞ்சிட்டு இருக்க. இதெல்லாம் நான் கண்டுபிடிச்சது. இது இல்லாம நீ இன்னும் என்னென்ன செஞ்சு வச்சிருக்கியோ யாருக்கு தெரியும் என்று சொன்ன அரவிந்த் ஒரு புழுவை பார்ப்பது போல் நேத்ராவை அருவருப்பாக பார்த்தான். இதையெல்லாம் கேட்ட நேத்ராவின் முகம் வெளிரி போனது. அரவிந்தின் கண்கள் சிவந்து அவன் தனது கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று தெரிந்ததும் அவளுக்குள் ஒருவித பயம் தொற்றிக் கொண்டது. அது, அண்ணா, அப்போ உங்க கண்ணுக்கு நான் ரொம்ப மோசமானவளா தெரிகிறேனா என்றாள் நடுங்கும் குரலில். அரவிந்த் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஆனால் அவனது பார்வையே அவள் சொல்வது உண்மைதான் என்று சொன்னது. எப்போதும் போல் தன் ஆயுதமான கண்ணீரோடு, அரவிந்த் அண்ணா, 8 வருஷத்துக்கு முன்ன அவ உங்களை எப்படி நடத்தினான்னு மறந்துட்டீங்களா? அவளுக்காகவா நீங்க என்ன நாட்டை விட்டு அனுப்ப போறீங்க என்று நேத்ரா விசும்பிக் கொண்டிருக்க அவள் கண்ணீர் மேலும் அரவிந்திற்கு வெறுப்பை தான் வரவழைத்தது.
பாகம் 283. நேத்ராவின் வார்த்தைக்கெல்லாம் அரவிந்த் செவி சாய்க்காமல் தன் முடிவில் உறுதியாக இருக்க எப்போதும் போல் முதலை கண்ணீர் வடித்து அரவிந்தை ஏமாற்ற முயற்சித்தாள். இப்போது அரவிந்தின் முகம் லேசாக மாறியது போல் தெரிந்தது. இதுதான் நல்ல வாய்ப்பு என்று நினைத்து கொண்டவள், அரவிந்தண்ணா, நான் பண்ணுனது தப்புதான். ஆனா அது மத்தவங்களுக்கு பண்ணியிருந்தாதான் தப்பு. இந்த அவந்திகாவுக்கு அவ பண்ணதுக்கான தண்டனையத்தான் நான் கொடுத்துட்டு இருக்கேன். இதுல என்னன்னா தப்பு இருக்கு என்று தான் ஏதோ நீதி தேவனின் மறுபிறவி ரேஞ்சுக்கு நேத்ரா பில்டப் கொடுத்து கொண்டிருந்தாள். அவளை உற்று பார்த்த அரவிந்த், நேத்ரா, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், உனக்கு பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்கு, அவந்திகாவை விட்டுரு என்றான். இதுவரையிலும் ஏதோ ஒரு வைராக்கியத்தில் நின்று கொண்டிருந்த நேத்ராவால் அதற்கு மேல் நிற்க முடியவில்லை. தனது சக்தியெல்லாம் இழந்தவளாக அப்படியே அருகில் இருந்த வீல் சேரில் சரிந்தாள். அதற்குள்ளாக சம்பத் காரோடு அங்கு வந்துவிட நேத்ராவை திரும்பி கூட பார்க்காமல் அரவிந்த் காரில் ஏறி அமர்ந்தான். சம்பத் தான் நேத்ராவை பத்திரமாக காரில் ஏற்றி அமர வைத்தான். அவர்கள் மருத்துவமனைக்கு திரும்பி செல்லும் போது எல்லா ஆற்றலும் அவளிடமிருந்து வடிக்கப்பட்டதை போல மனமுடைந்து அமர்ந்திருந்தாள் நேத்ரா. முன்பு போலவே அரவிந்த் காரை விட்டு எனக்கென்ன என்று இறங்கி நின்று கொள்ள இப்போதும் சம்பத் தான் நேத்ராவை காரிலிருந்து கீழே இறக்கிவிட்டான். அரவிந்தையே பார்த்த நேத்ரா, ஓகே அரவிந்தண்ணா, என்ன நீங்க வெளிநாட்டுக்கு அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க, எப்ப அனுப்ப போறீங்க என்று கேட்டவள் அரவிந்த் பதில் சொல்வதற்கு முன்னால் மெதுவாக அவன் கையை பிடித்து, அரவிந்தண்ணா, இப்பதான் பாதி ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. நான் வெளிநாட்டுக்கு போறத பத்தி அம்மா கிட்டயும் இன்னும் எதுவும் சொல்லல. சோ ஷூட்டிங் முடிச்சிட்டு அம்மா கிட்டயும் சொல்லிட்டு அப்புறம் கிளம்பவா என்றாள். கீழே குனிந்து நேத்ராவை பார்த்தவன் ஒரு நொடி மௌனத்திற்கு பின், நான் உன்னோட டைரக்டர் கிட்ட பேசி உனக்கு பதிலா வேற யாரையாச்சும் அந்த ரோலுக்கு போட சொல்லிடுறேன். அப்புறம் அம்மா கிட்ட தானே, உன் சார்பா நானே சொல்லிக்கிறேன். இதை கேட்டு அவள் தன் உதட்டை அழுந்த கடித்து தன்னை நிலைப்படுத்த முயற்சித்து கொண்டிருக்க, நாளைக்கு காலையில உன்னை ஏர்போர்ட்ல டிராப் பண்ண நான் யாரையாச்சும் அனுப்பி விடுறேன் என்று சொன்னவன் அதற்கு மேல் அங்கு நிற்காமல் மீண்டும் ஒரு முறை நேத்ராவை திரும்பி கூட பார்க்காமல் அங்கிருந்து சென்றான். அரவிந்தின் உருவம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதாகி அவள் கண்களை விட்டு மறையும் வரை பார்த்து கொண்டிருந்தவள், அவள் கையில் இருந்து ரத்தம் வரும் வரை அவள் அமர்ந்திருந்த சேரை அழுத்தி பிடித்தவளுக்கு இன்னும் இன்னும் அவந்திகாவின் மீது கோபம் அதிகமானது. 8 வருஷத்துக்கு முன்ன அரவிந்தண்ணா என்ன அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுல இருந்து இப்ப வர அவர் என்ன அவ்ளோ நல்லா பாத்துக்கிட்டாரு. ஆனா இப்போ அவர் என்ன இவ்ளோ வெறுக்கிறாருன்னா அதுக்கு நீ மட்டும்தான் காரணம். அவந்திகா, என்னை இப்படி அழ வச்சுட்டு நீ மட்டும் சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சிராத. விடமாட்டேன், உன்னை அவ்ளோ சீக்கிரம் விடமாட்டேன் என்று ஆக்ரோஷமாக தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அதே நேரம் என்று ஆள் அரவமற்ற அந்த கல்லறையில் ராஜனின் சமாதி முன் அமர்ந்து தும்மினாள் அவந்திகா. தனது மூக்கை ஒரு முறை தேய்த்து கொண்டவள் ராஜனின் சமாதியை பார்த்தாள். சற்று நேரத்திற்கு முன்புதான் அங்கே யாரோ வந்து சென்றதற்கான அடையாளமாய் புதிய பூக்கள் வைக்கப்பட்டிருந்தன. இது ஒன்றும் விசித்திரமானது இல்லை. இங்கு யார் வேண்டுமானாலும் யாருடைய சமாதிக்கு வேண்டுமானாலும் பூக்கள் வைத்து வணங்கிவிட்டு போவார்கள் என்பதால் அவந்திகா அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ராஜன், இங்க நீ தனியா இருக்கேல, பேசுறதுக்கு கூட உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க தானே? ஆனா ராஜன், இங்க இப்போ வரைக்கும் உன்னை நினைச்சிட்டு நிறைய பேர் இருக்காங்க. பாவம், அவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியே நீ இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில சந்தோஷமா இருக்கேன்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க என்று சொன்னவளின் பார்வை வெற்றிடத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. அவளது எண்ணங்கள் பின்னோக்கி சென்றது. எந்த நினைவுகளை தான் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து விட்டதாக நினைத்து கொண்டிருந்தாளோ அவை அனைத்தும் ஏதோ திரைப்படம் காண்பது போல் சீன் பை சீனாக அவள் மனதில் அப்படியே பதிந்திருப்பதையும், அந்த நினைவுகளை எல்லாம் எவ்வளவு முயன்றாலும் தன்னால் மறக்க முடியாது என்பதையும் இப்போதுதான் அவந்திகா உணர்ந்தாள். இதை
நினைத்து கசப்பாக புன்னகைத்துக் கொண்டவளுக்கு ராஜனின் முதல் காதலி குறித்த நினைவு வந்தது. சுற்றி இருக்கும் எந்த சமாதியில் அவனது முதல் காதலி உறங்கிக் கொண்டிருக்கிறாளோ என்று நினைத்தவள் சுற்றி முற்றி அனைத்து சமாதிகளையும் பார்த்தாள். அங்கு 1-2 சமாதிகளில் புதிதாக பூக்கள் வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்தவள், இத்தனை பேருக்கு நடுவுல பேரு கூட தெரியாத அரவிந்தோட காதலிய நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று நினைத்து கொண்டவள் ஒரு பெருமூச்சு விட்டு ராஜனின் சமாதியை விட்டு எழுந்தாள். ஓகே ராஜன், நான் இன்னொரு நாள் வந்து உன்னை பாக்குறேன், இப்போ டைம் ஆகிருச்சு என்று சொன்னவள் தன் கையில் இருந்த பூக்களை அவனது சமாதி மீது வைத்துவிட்டு வெளியே சென்று தனக்காக காத்திருந்த கேபில் ஏறிக்கொண்டாள். அவந்திகா வீட்டிற்குள் நுழையும் போது மணி இரவு 10ற்கு மேல் ஆகியிருந்தது. அவள் வாசல் கதவை திறக்கும் போதே மாதவியும் அரவிந்தும் ஏதோ வாக்குவாதத்தில் இருப்பது போல் தெரிந்தது. நேத்ரா அங்க தனியா இருந்தா ரொம்ப பயந்து போயிருவா, நான் போய் அவளுக்கு துணையா இருக்கிறதுல என்ன பிரச்சனை என்று மாதவி கோபமாக பேசிக் கொண்டிருக்க அரவிந்த் பிடிவாதமாக, அம்மா, நேத்ராவை பாத்துக்கத்தான் அங்க கேர்டேக்கர்ஸ் இருக்காங்கல்ல, நீங்க அங்க போக வேண்டிய அவசியம் இல்ல, டெய்லி நீங்க அங்க போறது உங்க உடம்புக்கும் நல்லதில்ல என்று மாதவியை ஹாஸ்பிட்டல் போக விடாமல் தடுத்து கொண்டிருந்தான். டே அரவிந்த், என்னோட ஹெல்த்த பத்தி கவலைப்படாத, எனக்கு ஒன்னும் இல்ல, நான் நல்லாத்தான் இருக்கேன். உனக்கே நல்லா தெரியும், நேத்ரா சின்ன வயசுல இருந்து பயந்த சுபாவம் கொண்டவ. அது மட்டும் இல்லாம இப்ப அவ ஹாஸ்பிட்டல்ல தனியா வேற இருக்கா, பாவண்டாவ என்று மாதவி நேத்ராவிற்காக பரிதாபப்பட்டு கொண்டிருக்க அரவிந்தின் மனம் இளகுவது போல் தெரியவில்லை. இது அவளுக்கு தேவைதான் என்று அரவிந்த் விரக்தியில் சொல்லிவிட, அரவிந்த் என்ன சொன்ன நீ என்று புரியாமல் கேட்டார் மாதவி. ஒன்னும் இல்லம்மா, நீங்க வீட்ல இருந்து உங்க ஹெல்த்த பாத்துக்கிறத தான் நேத்ராவும் விரும்புவான்னு சொன்னேன் என்று அரவிந்த் சொன்னதும், நேத்ரா ரொம்ப நல்ல பொண்ணுடா என்றார் மாதவி. இதை கேட்ட அரவிந்திற்கு என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. மாதவியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். முதலில் நேத்ராவை வீட்டிற்கு அழைத்து வந்த போது மாதவி நேத்ராவை எப்படி நடத்துவாரோ என்று பயந்து கொண்டிருந்தான். ஆனால் இப்போது ஏன் மாதவி நேத்ராவை இவ்வளவு நன்றாக நடத்துகிறார் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான். விதி வலியது. நாம் எதை வரம் என்று நினைக்கிறோமோ அதுவே சில நேரங்களில் நமக்கு சாபமாகவும் வந்து நிற்கும். இப்போது மட்டும் நாளை நேத்ரா வெளிநாட்டிற்கு செல்கிறாள் என்று சொன்னால் அதை மாதவியால் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று நினைத்தவனுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. இதை நினைத்து கவலை நிறைந்த முகத்தோடு அரவிந்த் மாதவியை பார்த்து கொண்டிருக்க, சரி முகத்தை அப்படி வச்சுக்காதடா, நான் இப்ப எங்கேயும் போல, வீட்லயே ரெஸ்ட் எடுக்கிறேன், போதுமா? பட் நாளைக்கு காலையில நீ என்ன ஹாஸ்பிட்டல் போக கூடாதுன்னு தடுக்க முடியாது. நாளைக்கு போய் நான் நேத்ராவை பாத்துக்கிறேன் என்று சொன்னவள் தனது பெட்ரூமிற்கு சென்றுவிட மாதவியின் ரூம் கதவு சாத்தப்படும் சத்தம் கேட்கும் வரை காத்திருந்த அவந்திகா அதன் பின் பொறுமையாக வீட்டிற்குள் நுழைந்தாள். வீட்டிற்குள் நுழைந்தவள் ஹாலில் நின்று கொண்டிருந்த அரவிந்தை கண்டு கொள்ளாமல் நேராக பெட்ரூம் நோக்கி நடக்க, எப்போதும் போல் அவந்திகாவின் இடுப்பை சுற்றி பிடித்து பின்புறமிருந்து அணைத்தான் அரவிந்த். அவனது சூடான மூச்சு காற்று அவள் கழுத்தில் படப்பட அவளது உடல் லேசாக நடுங்கியது. என்னதான் அவந்திகா அரவிந்தின் முதல் காதலி குறித்து நினைக்க கூடாது என்று நினைத்தாலும் அவளால் அது முடியவில்லை. அரவிந்த், இப்போதான் நீங்க உங்க முதல் காதலிய பாத்துட்டு வந்திருக்கீங்க. இன்னைக்கு நான் ஆபீஸ்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டேன். அத உங்க கூட சேர்ந்து கொண்டாடணும்னு சொன்னேன். அதெல்லாம் மறந்துட்டு நீங்க உங்க முதல் காதலிய பார்க்க போயிட்டீங்க. நானும் கடைசியா ஆளில்லா கல்லறைக்குள்ள ராஜன் சமாதியோட என்னோட சந்தோஷத்தை கொண்டாடிட்டு வரேன். இன்னைக்கு இது ஒரு சாதாரண விஷயம். இதே அடுத்த வருஷம் இதே நாள்ல ஏதாவது முக்கியமான வேலை இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா, இல்ல உங்க முதல் காதலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா என்று தனக்குள்ளேயே பேசிக்கொண்டாள். அவந்திகாவிற்கே தான் எத்தனை குழந்தைத்தனமாக யோசிக்கிறோம், எவ்வளவு மோசமாக பொறாமைப்படுகிறோம் என்று தெரிந்தது. ஆனாலும் அவளால் பொறாமைப்படாமல் இருக்க முடியவில்லை. தன் இடுப்பில் அழுந்த பிடித்திருந்த அரவிந்தின் கைகளை சிரமப்பட்டு எடுத்துவிட்ட அவந்திகா திரும்பி அவனை பார்த்து கஷ்டப்பட்டு புன்னகைத்தவள், சாரி அரவிந்த்,
நான் ரொம்ப டயர்டா இருக்கேன் என்று சொல்லிவிட்டு அரவிந்தின் பதிலுக்காக கூட காத்திருக்காமல் நேராக பெட்ரூமை நோக்கி சென்றாள். மேலே பெட்ரூமிற்கு சென்றவள் ஆடை மாற்றுவதை பற்றி கூட யோசிக்காமல் அப்படியே சென்று மெத்தையில் படுத்து தலைவரை பெட்ஷீட்டை போர்த்தி அப்படியே அந்த பெட்ஷீட்டிற்குள் சுருங்கி கொண்டாள். இவ்வளவு நேரமாக வெளியே குளிரில் இருந்துவிட்டு வந்ததால் அவள் தலை லேசாக வலித்தது. அந்த நேரம் பெட்ரூம் கதவு திறக்கப்பட்டதும் கொஞ்சம் பதற்றமானவள் தன் பெட்ஷீட்டை இன்னும் இறுக்கமாக போர்த்திக் கொண்டாள். அரவிந்தின் காலடி சத்தம் பெட்டை நோக்கி வருவது போல் கேட்கவும் இன்னும் தனது உடலை சுருக்கி கொண்டு அப்படியே சுருண்டு படுத்தாள். இப்போது அரவிந்தின் காலடி சத்தம் கேட்கவில்லை. பெட்ஷீட்டை நீக்கி வெளியே என்ன நடக்கிறது என்று அவள் பார்க்க நினைத்த நேரம், நாளைக்கு நேத்ரா வெளிநாட்டுக்கு போறா என்று மிகவும் மெதுவான குரலில் சொன்னான் அரவிந்த். என்னது, இப்போ இந்த அரவிந்த் என்ன சொன்னா என்று தன் காதுகளை நம்ப முடியாமல் தனக்குத்தானே கேட்டுக்கொண்டவளுக்கு இவ்வளவு நாட்களாக நேத்ரா செய்தது அனைத்தும் ஞாபகத்திற்கு வந்தது. இத்தனை நாள் அந்த நேத்ரா செஞ்சதுக்கெல்லாம் அமைதியா இருந்தான். காலையில அனு நேரடியாவே சொல்லியும் கூட காது கேட்காதவ மாதிரி அதை கண்டுக்கவே இல்ல. இப்போ எப்படி அவ வெளிநாட்டுக்கு போக முடியும்? அதுவும் இந்த நிலைமையில. அவ கால் வேற உடைஞ்சிருக்கு, அவளோட ஷூட்டிங் வேற பாதியில நிக்குது. இதெல்லாம் விட்டுட்டு நேத்ரா கண்டிப்பா வெளிநாடு போக சம்மதிச்சிருக்க மாட்டா. அப்போ அரவிந்த் தான் அவளை கட்டாயப்படுத்தி வெளிநாடு போக வைக்கிறாரா? அதுவும் எனக்காகவா என்று நினைத்தவளுக்கு இதுவரை அவள் இதயத்தை அழுத்திக் கொண்டிருந்த பாறை சட்டென ஐஸ் கட்டியாக மாறி உருகி கரைவது போல் தோன்றியது. அவந்திகா இதையெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவந்திகாவின் அருகில் வந்த அரவிந்த் பாசமாக அவள் தலையை வருடி விட்டு, இனி அவளுக்கு உன்னை காயப்படுத்துற வாய்ப்பு கிடைக்காது, அவ திரும்பி இந்தியா வரப்போறதில்ல என்று சொன்னதும் அவளை அறியாமல் அவந்திகாவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. அப்போதே சட்டனை எழுந்து அரவிந்தை இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டாள். சரியாக அதே நேரம் அரவிந்தின் போன் அடித்தது. சம்பத் தான் அழைத்திருந்தான். சார், சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் கிளம்பி வாங்க. நேத்ரா மேடம் மாடியில நின்னுட்டு குதிச்சிருவேன்னு சொல்லி எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்காங்க என்றான். பதற்றத்தில் சம்பத் கத்தி கத்தி பேசியதால் லவுட் ஸ்பீக்கரில் போடாமலேயே சம்பத் என்ன சொன்னான் என்பது அவந்திகாவிற்கு தெளிவாக கேட்டது. இதை கேட்டதும் அவந்திகாவின் கண்கள் சுருங்கியது. அவள் அரவிந்தையே தான் பார்த்து கொண்டிருந்தாள். அரவிந்தின் முகம் இருளடைந்தது. தன் செல்போனை இறுக்கி பிடித்தவன், இதோ நான் இப்பவே அங்க வரேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியே செல்ல அவந்திகாவும் தன் மெத்தையிலிருந்து தாவி எழுந்து அரவிந்தோடு ஓடினாள். ஆனாலும் அவந்திகாவால் அரவிந்தின் வேகத்திற்கு ஓட முடியவில்லை. எப்படியோ அவனது கார் கிளம்புவதற்கு முன் அடித்து பிடித்து காரில் ஏறி அமர்ந்தாள். அவந்திகா அவனோடு வருவாள் என்று அரவிந்த் துளி கூட நினைத்து பார்க்கவில்லை. அவன் ஏதோ சொல்ல வர, சீக்கிரம் அரவிந்த், நமக்கு பேசுறதுக்கு டைம் இல்ல, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் என்றாள். அரவிந்தும் அதுதான் சரியாக இருக்கும் என்று நினைத்தவன் வேகமாக காரை ஸ்டார்ட் செய்து ஹாஸ்பிட்டல் நோக்கி சென்றான். இந்த நேத்ரா உண்மையாவே பைத்தியம் ஆகி தற்கொலை பண்ணிக்க போறாளா, இல்ல இதுவும் அவளோட பிளான்ல ஒன்னா? வெளிநாட்டுக்கு போகாம தப்பிக்கிறதுக்காக எமோஷனல் டிராமா பண்ணிட்டு இருக்காளா என்றுதான் யோசித்துக் கொண்டிருந்தான். அவந்திகாவிற்கு பெரிதாக இந்த சூழ்ச்சி எல்லாம் செய்ய தெரியாது. யாராக இருந்தாலும் நேரடியாக டீல் செய்வாள். ஆனால் இந்த நேத்ரா எப்போதும் சூழ்ச்சி செய்து பழக்கப்பட்டவள். இந்த நிலையில் அரவிந்தை நேத்ராவிடம் தனியாக அனுப்புவது சரியான செயல் என்று அவந்திகாவிற்கு தோன்றவில்லை. அந்த நேத்ராவின் தந்திரத்தில் அரவிந்த் ஏமாந்து போகவும் வாய்ப்பிருக்கிறது. அத்தோடு அரவிந்த் அவந்திகாவிற்காகத்தான் நேத்ராவை வெளிநாட்டிற்கு அனுப்ப திட்டம் போட்டிருக்கிறான் என்றால் கண்டிப்பாக எல்லா சூழ்நிலையிலும் தானும் அரவிந்தோடு அவனுக்கு ஆதரவாக இருப்பதுதான் சரி என்று நினைத்தவள் அந்த நேத்ராவை எப்படி சமாளிக்கலாம் என்று யோசிக்க ஆரம்பித்தாள். இவர்கள் வீட்டிலிருந்து அரவிந்தின் கார் புயல் வேகத்தில் வந்ததுமே அவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர 20 நிமிடங்கள் ஆகியிருந்தது. அந்த ஹாஸ்பிட்டலை சுற்றி ஒரு பெரும் கூட்டம் கூடியிருந்தது. அனைவரும் நேத்ராவின் இந்த தற்கொலை டிராமாவை பார்க்கத்தான் திரண்டிருந்தார்கள்.
பாகம் 284. நேத்ரா ஹாஸ்பிட்டல் மாடியில் நின்று கொண்டு ஒரு தற்கொலை டிராமாவை அரங்கேற்றிக் கொண்டிருக்க ஹாஸ்பிட்டலை சுற்றி ஒரு பெரும் கூட்டமே கூடியிருந்தது. போலீஸ் வந்து அவள் குதித்தாலும் அவளுக்கு ஒன்றும் ஆகாமல் இருக்க அந்த பில்டிங்கை சுற்றி ஏர் குஷனை போட்டுக் கொண்டிருந்தார்கள். சிலர் இவ குதிப்பாளா மாட்டாளா என்னும் ரேஞ்சிற்கு மாடியையே பார்த்து கொண்டிருந்தார்கள். அவந்திகா மேலே பார்த்தபோது நேத்ரா அணிந்திருந்த ப்ளூ கலர் ஹாஸ்பிட்டல் கவுன் காற்றுக்கு பலமாக அசைந்து கொண்டிருந்தது. அவளின் ஒல்லியான தேகம் கூட காற்றின் வேகத்தில் அசைந்து கொண்டிருந்தது. அவளே கீழே குதிக்கவில்லை என்றாலும் மாடியின் கைப்பிடி சுவர் மீது நிற்கும் அவள் அடிக்கும் காற்றுக்கு எப்போது வேண்டுமானாலும் கீழே விழுந்து விடுவாள் என்பது போல்தான் இருந்தது. இத்தனைக்கும் அவள் காலில் அடிபட்டிருந்ததால் அவளால் சரியாக கூட நிற்க முடியவில்லை. இந்த காட்சி பார்ப்பதற்கு பயங்கரமாகவும் பதற வைப்பதாகவும் இருந்தது. அவந்திகாவின் இதயம் வேகமாக அடித்துக் கொள்ள ஆரம்பித்தது. இப்போதுதான் தனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்த அரவிந்தை திரும்பி பார்த்தாள். அரவிந்த் எப்போதோ அங்கிருந்த லிப்டிற்குள் சென்றிருந்தான். மறுபேச்சிற்கு இடமின்றி பல்லை கடித்துக் கொண்டு அவந்திகாவும் லிப்டில் ஏறினாள். மேலே மாடிக்கு சென்றதும் தான் கீழே இருப்பதை விட இங்கு காற்று அதிகமாகவும் உறைய வைக்கும் குளிரோடும் இருப்பதை புரிந்து கொள்ள முடிந்தது. வீட்டை விட்டு வெளியே வரும் அவசரத்தில் அவந்திகா ஒரு ஸ்வெட்டர் கூட அணியாமல் வந்திருந்ததால் அந்த குளிரில் அவள் உடல் நடுங்க ஆரம்பித்தது. தனக்கும் இந்த குளிருக்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல் நின்று கொண்டிருந்த நேத்ரா மிக மிக மெல்லிய ஹாஸ்பிட்டல் கவுன் தான் அணிந்திருந்தாள். அவளால் எப்படி இப்படி நிற்க முடிகிறது என்று அவந்திகாவிற்கு புரியவில்லை. நேத்ராவின் அருகே 2 காவலர்கள், மேடம் நீங்களே கீழே வந்துருங்க, எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம், உங்க பிரச்சனைய சால்வ் பண்றதுக்கு நாங்க உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறோம் என்று அவளை கீழே இறங்க வைப்பதற்காக போராடி கொண்டிருந்தார்கள். ஆனால் நேத்ராவோ, கிட்ட வராதீங்க, யாராவது கிட்ட வந்தீங்கன்னா நான் கீழே குதிச்சிருவேன் என்று பயமுறுத்தி கொண்டிருந்தாள். அந்த காவலர்களும் அவள் அருகில் செல்ல அச்சப்பட்டு சற்று தொலைவிலேயே நின்று அவளை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஒருவேளை அவர்கள் அருகில் சென்று நேத்ரா குதித்து விட்டால் அவ்வளவுதான், அது மிகப்பெரிய சென்சேஷனல் நியூஸாக மாறி போகும். அவர்கள் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் போது, நேத்ரா நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுதா இல்லையா என்று அரவிந்தின் கணீர் குரல் அந்த காற்றை கிழித்து கொண்டு வந்தது. இதுவரை இந்த வார்த்தைக்குத்தான் காத்து கொண்டிருந்தவள் போல் நேத்ரா சட்டென திரும்பி பார்த்தாள். அரவிந்தை பார்த்ததும் அவள் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிய ஆரம்பித்தது. நான் தழுதழுக்க, அரவிந்தண்ணா என்றாள். நேத்ரா இருந்த நிலையை பார்த்த அரவிந்திற்கு அவன் இதயமே கீழே விழுந்துவிடும் போல பதற்றமானது. நேத்ரா ஒழுங்கா இப்பவே கீழே இறங்கி வா என்று மிரட்டும் குரலில் கத்தினான். நேத்ரா விடாப்பிடியாக, இல்லனா நான் வரமாட்டேன், இனிமே எனக்கு வாழ்றதுல விருப்பம் இல்ல என்றாள். இப்போது சென்று அவள் கன்னத்தில் ஓங்கி அறைய வேண்டும் என்பது போல் அரவிந்திற்கு கோபம் வந்தது. ஏன் என்னாச்சு என்றான் அதே கோபத்தோடு. ஏன்னா நான் உங்களுக்கு தேவையில்லாதவளா போயிட்டேன், உங்களுக்கு நான் வேண்டாங்கிறப்போ நான் வாழ்ந்து மட்டும் என்ன ஆக போகுது என்றாள் விசும்பும் குரலில். நேத்ரா எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம், இப்ப கீழே வா என்று அரவிந்த் பல்லை கடித்துக் கொண்டு சொல்ல, இல்ல அரவிந்தண்ணா, எனக்கு இருந்த ஒரே சொந்தம் நீங்க மட்டும்தான், இப்போ உங்களுக்கும் நான் தேவையில்லை, அனாதையா இந்த உலகத்துல வாழ்றத விட சாகிறது எவ்வளவோ மேல். நேத்ரா பைத்தியம் மாதிரி பேசாத, யார் சொன்னா நான் உன்னை வெறுத்துட்டேன்னு? அப்படி உன்னை வெறுக்கிறவனா இருந்திருந்தா நீ எப்படியோ செத்து தொலையட்டும்னு விட்டிருக்க மாட்டேனா? இந்த நடுராத்திரியில உயிரை கையில புடிச்சிட்டு இங்க எதுக்கு வந்திருக்கோம்? அரவிந்த் இந்த வார்த்தைகளை சொல்லியதும் நேத்ராவின் கண்கள் பிரகாசமானது. அரவிந்த் அண்ணா, அப்போ நீங்க என்ன வெளிநாட்டுக்கு அனுப்ப போறதில்ல, நான் திரும்பவும் உங்க கூட உங்க வீட்லயே இருந்துக்கலாமா என்றாள்.
அரவிந்திற்கு இப்போதுதான் நேத்ராவின் திட்டம் புரிந்தது. செத்து விடுவேன் என்று டிராமா செய்து வெளிநாட்டிற்கு போகாமல் இருக்க பிளான் போடுகிறாள் என்று புரிந்து கொண்டான். அவந்திகாவோ அந்த மாடியில் இருட்டான ஒரு இடத்தில் நின்று கொண்டு நடக்கும் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். எங்கே நேத்ராவின் கண்களுக்கு புலப்படும் இடத்திற்கு சென்றால் நேத்ரா இன்னும் கோபமாகி குதித்து விடுவாளோ என்று அவந்திகாவிற்கு பயமாக இருந்தது. இப்போது நேத்ரா பேசியதை வைத்து அவள் திட்டம் என்ன என்று அவந்திகாவிற்கும் புரிந்தது. அவந்திகாவிற்கு நன்றாகவே தெரியும், அரவிந்த் நேத்ரா எப்படியோ போகட்டும் என்று விட்டு வரமாட்டான் என்று. சாதாரண மனிதராக இருந்தால் கூட அவர்களை காப்பாற்றத்தான் அரவிந்த் முயற்சிப்பான். இப்போது ஆபத்தில் இருப்பது அவனின் முன்னாள் காதலியின் தங்கை. இப்போது அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை அவந்திகா ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள். இந்த நிலையில் யாராக இருந்தாலும் நேத்ரா என்ன கேட்டாலும் அதற்கு சரி என்றுதான் ஒத்துக்கொள்வார்கள். அரவிந்தும் அவள் வெளிநாடு போக வேண்டாம், இனி வீட்டிலேயே இருக்கலாம் என சொல்வான் என்றுதான் அவந்திகா எதிர்பார்த்தாள். ஆனால் நேத்ரா கேட்டதற்கு எதுவும் பேசாமல் அமைதி காத்த அரவிந்த் இறுதியாக, நேத்ரா, நீ வெளிநாட்டுக்கு போனா மட்டும் என் தங்கச்சி இல்லைன்னு ஆகிருமா என்ன? நீ எங்க போனாலும் எப்பவும் நான் உன்னை வெறுக்க மாட்டேன், எப்பவும் நீ என் தங்கச்சி தான் என்றான். இதை கேட்டதும் அவந்திகா, நேத்ரா உட்பட அங்கிருந்த போலீஸ்காரர்கள் கூட அதிர்ந்து போனார்கள். இந்த நிலையிலும் நேத்ரா கேட்பதற்கு சரி என்று சொல்லாமல் தன் முடிவில் விடாப்பிடியாக இருக்கும் அவனை அனைவரும் விசித்திரமாக பார்த்தார்கள். அவந்திகாவிற்கு சட்டென்று கண்கள் கலங்கியது. இந்த நிலையில் நேத்ரா வெளிநாடு போக வேண்டாம் என்று அரவிந்த் சொல்லி இருந்தால் கூட அவந்திகா அதற்காக அவன் மீது வருத்தப்பட்டிருக்க மாட்டாள். ஆனால் இந்த நிலையிலும் தன்னை பற்றி யோசித்திருக்கிறான் என்பதே அவந்திகாவை மெய்சிலிர்க்க வைத்தது. ஆனால் இந்த பதிலை துளியும் எதிர்பார்த்திடாத நேத்ரா முன்பை விட இப்போது இன்னும் பிடிவாதமாக மாறினாள். அரவிந்தண்ணா, உங்களால எப்படி இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இருக்க முடியுது என்று சீறியவள் குதிப்பதற்கு தயாராக, நேத்ரா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. இப்போதைக்கு நீ வெளிநாடு போறதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது என்றான். முடியாது, நீங்க மட்டும் என்ன கட்டாயப்படுத்தி வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதா இருந்தா இப்பவே நான் இங்க இருந்து குதிச்சு செத்து போறேன். அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்ல என்று சொன்னவள் குதிப்பதற்கு தயாராக திரும்பி நிற்க அருகில் இருந்த போலீஸ்காரர்கள் இதை பார்த்து அதிர்ந்து போனார்கள். அரவிந்த் சார், பிளீஸ் அவங்களை இன்னும் நீங்க கோபப்படுத்தாதீங்க. இப்போதைக்கு அவங்க என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லி ஒத்துக்கோங்க. அப்புறம் அவங்க கீழே வந்ததுக்கு அப்புறம் நம்ம பேசிக்கலாம். இப்போதைக்கு உங்க சண்டை எல்லாத்தையும் விட அவங்க உயிர் தான் முக்கியம். சீரியஸ்னஸ் தெரியாம விளையாடிட்டு இருக்காதீங்க சார் என்றார் ஒரு போலீஸ்காரர். அவரை தொடர்ந்து மற்றவர்களும், ஆமா சார், இப்போதைக்கு அவங்க வெளிநாடு போக வேண்டாம்னு சொல்லுங்க, வெறும் வார்த்தையில ஒன்னும் ஆகிர போறதில்ல என்றார்கள். அங்கிருக்கும் அனைவரும் அரவிந்தை அடையாளம் கண்டு கொண்டார்கள். நல்ல வேளையாக கீழிருந்து பார்த்தால் மேலே யாரோ ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறாள். அவளை சமாதானப்படுத்த சுற்றிலும் சிலர் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் தெரியும் என்பதால் கீழே இருக்கும் பொதுமக்கள் யாருக்கும் அது அரவிந்த் என்பது தெரியவில்லை. அந்த போலீஸ்காரர்களையும் நேத்ராவையும் கண்களாலேயே எரித்து விடுவது போல் பார்த்த அரவிந்த், நேத்ரா, என்கிட்ட மிச்சம் இருக்க கொஞ்ச நஞ்ச பொறுமையையும் நீ சோதிச்சிட்டு இருக்க, ஒழுங்கா கீழே இறங்கி வந்துரு என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டதும் நேத்ராவிற்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் காணாமல் போனது. தன் உதட்டை அழுந்த கடித்து கொண்டவள், ஓகே அண்ணா, நீங்க சொல்ற மாதிரியே நான் கேக்குறேன். நான் வெளிநாட்டுக்கு போயிடுறேன். இனிமே அவளை நான் எந்த வகையிலயும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும் என்றாள். இப்போது அரவிந்தின் மனம் கொஞ்சம் இலகியது. அப்படியே பேசிக்கொண்டே மெதுவாக அவள் நிற்கும் இடத்திற்கு அருகில் சென்றான். அப்படியே அவன் கண்களால் சைகை செய்ய அதை புரிந்து கொண்ட போலீசாரும் அவளுக்கு தெரியாமல் மெதுவாக அவள் அருகே வந்தனர். அரவிந்தண்ணா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். ஆனா நீங்க அவளை டிவோர்ஸ் பண்ணணும். நீங்க மட்டும் அவளை டிவோர்ஸ் பண்ணலனா நான் இப்பவே இந்த பில்டிங்ல இருந்து குதிச்சிருவேன் என்று மீண்டும் நேத்ரா தனது பிளாக்மெயிலிங் டெக்னிக்கை ஆரம்பிக்க அரவிந்தின் முகம் இறுகி கடுமையாக மாறியது. அதற்கு அடுத்து ஒரு நொடி கூட யோசிக்காதவன், வாய்ப்பே இல்ல, நீ சொல்றது நடக்கவே நடக்காது என்றான். அவ்வளவுதான். இதை கேட்டதும், சரினா,
நான் சொல்றத நீங்க கேட்க வேணாம், அதே மாதிரி நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன். இப்பவே நான் இந்த பில்டிங்ல இருந்து குதிக்கிறேன் என்று சொன்னவள் கண்ணை மூடிக்கொண்டு கீழே குதித்தாள். அங்கிருந்த அனைவரையும் விட இதை பார்த்து கொண்டிருந்த அவந்திகாதான் அதிகம் பயந்து போனாள். நேத்ரா என்று தன் உயிரே போனது போல் கத்தினாள். ஒரு நொடி அவள் இதயமே நின்றுவிட்டது போல் இருந்தது. நல்ல வெள்ளையாக நேத்ரா குதிக்கும் நேரம் அவள் அருகில் இருந்த போலீஸ்காரர்கள் அவளை பிடித்து பின்பக்கமாக இழுக்க கீழே விழாமல் மாடியின் தரையில் விழுந்தாள். அவந்திகாவிற்கு இப்போதுதான் தன் உயிரே மீண்டு வந்தது போல் இருந்தது. அவள் அதே பதற்றத்தோடு அரவிந்தை பார்த்தாள். இங்கு எதுவுமே நடக்காதது போல் அரவிந்த் தனது முகத்தில் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் ரோபோ போல நின்று கொண்டிருந்தான். அவந்திகாவிற்கு புரிந்தது. ஏற்கனவே நேத்ராவை பிடிக்கும் தூரத்தில் அந்த போலீசார் வந்துவிட்டனர் என்ற தைரியத்தில்தான் அரவிந்த் அவ்வளவு உறுதியாக அவள் கேட்டதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறான் என்று. ஆனாலும் அரவிந்த் எடுத்தது ஆபத்தான முடிவுதான். ஒருவேளை அந்த போலீசாரால் சரியான நேரத்தில் நேத்ராவை காப்பாற்ற முடியவில்லை என்றால் இந்நேரத்திற்கு அவள் கீழே விழுந்து சிதறியிருப்பாள். இதை நினைக்கும் போதே அவள் இதயம் பதறிய இந்த நேத்ரா இருக்காளே, எந்த மாதிரி பொண்ணு இவ? அரவிந்த் பார்க்க வரணுங்கிறதுக்காக காலை உடைச்சுக்கிறா. இப்ப அவ சொல்றத அவன் கேட்க மாட்டேங்கிறான்னதும் உயிரவே விட துணிஞ்சிட்டா. இவ நல்லாத்தான் இருக்காளா, இல்ல இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா என்று நினைத்தவள் தரையில் விழுந்து கால் வலியில் துடித்துக் கொண்டிருந்த நேத்ராவின் அருகே சென்றாள். அவள் அருகே சென்று கலைந்திருந்த அவள் ஆடைகளை சரி செய்து கொண்டே, பயந்தாங்கொழி, உன்ன மாதிரி பயந்தாங்கொழிங்க தான் இந்த மாதிரி மத்தவங்கள பழி வாங்குறதா நினைச்சு முட்டாள்தனமா தற்கொலை பண்ணிக்கிற வேலைக்கெல்லாம் போவாங்க, முட்டாள் என்று நேத்ராவை திட்டினாள். நேத்ரா, இத்தனை வருஷமா நீ அரவிந்த் குடும்பத்துல ஒருத்தியாதானே வாழ்ந்திருக்க. அப்படி இருந்தும் எதை பத்தியும் யார பத்தியும் யோசிச்சு பாக்கல. நீ மட்டும் உண்மையாவே செத்திருந்தேனா அம்மா என்ன ஆகிருப்பாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? அரவிந்த தவிர உனக்கு யாருமே இல்லன்னு சொல்ற. அப்புறம் இத்தனை வருஷமா உன்னை தன்னோட பொண்ணா நினைச்சு பார்த்து பார்த்து வளர்த்திருக்காங்களே, அந்த அம்மாவை எங்க கொண்டு போய் போடுவ? நேத்ரா, உனக்கே நல்லா தெரியும் அம்மாவுக்கு எவ்வளவு உடம்பு முடியலன்னு. அப்படி இருந்தும் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருச்சுன்னு தெரிஞ்சதுல இருந்து அவங்க தன்னோட உடம்ப பத்தி கூட கேர் பண்ணிக்காம டெய்லி உன் கூட வந்து இருக்காங்க. அவங்களெல்லாம் நீ ஒரு பொருட்டாவே மதிக்கல, சுயநலக்காரி என்று நேத்ராவை விடாமல் திட்டிய அவந்திகாவிற்கு இன்னும் கோபம் குறைந்த பாடில்லை. இதோ நிக்கிறாரே இந்த மனுஷன், இது நாள் வர உன்னை தன்னோட சொந்த தங்கச்சியா தான் பாத்துட்டு இருக்காரு. இப்ப நீ நடிச்சிட்டு இருக்கியே ஒரு படம், அது என்ன அப்படியே உன்னை தேடி வந்து குடுத்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ என்னைக்கு படத்துல நடிக்கணும்னு சொன்னியோ அன்னையில இருந்து நைட் எல்லாம் தூங்காம கூட உனக்காக வர்ற ஸ்கிரிப்ட் எல்லாம் படிச்சிட்டு இருப்பாரு. கிட்டத்தட்ட 100 ஸ்கிரிப்ட் படிச்சு அதுல உனக்கு எந்த கேரக்டர் சூட் ஆகும்னு பார்த்து கடைசியா இப்ப நீ நடிச்சிட்டு இருக்க இந்த படத்தை செலக்ட் பண்ணினாரு. ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்க எல்லாரும் உனக்காக கடன் பட்டிருக்க மாதிரியும் நீ பண்றத மட்டும்தான் சரிங்கிற மாதிரியும் நடந்துட்டு இருக்க என்று சொன்ன அவந்திகா ஒரு நிமிடம் பேசுவதை நிறுத்திவிட்டு இவர்களையே பார்த்து கொண்டிருக்கும் அரவிந்தை பார்த்தாள். பிறகு ஒரு பெருமூச்சு விட்டு, இங்க பாரு நேத்ரா, உனக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், ஆனா தொடர்ந்து ஒருத்தரோட குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு நேத்ரா. நீ என்னையும் அரவிந்தையும் பிரிச்சு காட்டுறேன்னு சபதம் எடுத்திருக்க தானே? இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ. நான் அரவிந்த என்னோட புருஷனாவும் காதலனாவும் ஏத்திட்டு இருக்கேன். எந்த காரணத்தை கொண்டும் எப்பவும் அவரை விட்டு போக மாட்டேன் என்றால் உறுதியான குரலில். அவந்திகாவின் இந்த வார்த்தைகள் சத்தமாகவும் உறுதியாகவும் வந்து விழுந்தது. இதை கேட்ட அங்கிருந்த காவலர்கள் அனைவரும் திகைத்து போய் பார்த்தார்கள். அப்போதுதான் அரவிந்தின் மனைவி அங்கு இருப்பதே அவர்களுக்கு தெரிந்தது. அவர்கள் மட்டுமல்ல, அரவிந்தும் கூட அவந்திகா சொன்ன இந்த வார்த்தைகளை திகைத்து போய்தான் கேட்டுக்கொண்டிருந்தான். சாவின் விளிம்பிலிருந்து தப்பித்து வந்த நேத்ராவிற்கு அவந்திகாவின் இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்பதற்கு சாவே எவ்வளவோ மேல் என்று தோன்றியது. இப்போதும் அவந்திகாவின் மீது இருந்த வன்மம் கொஞ்சம் கூட குறையாமல் அதே கோபத்தோடு அவந்திகாவை முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள் நேத்ரா. பாகம் 285. நேத்ரா அவந்திகாவை முறைத்து பார்த்து கொண்டிருக்க நேத்ராவின் காதருகே குனிந்த அவந்திகா அவளுக்கு மட்டுமே கேட்கும் குரலில், நேத்ரா, நீ என்ன வெறுக்கிறதானே? ஆனா நீ பண்றதெல்லாம் பார்த்தா
எனக்கு அப்படி தெரியவே இல்லை. நீ மட்டும் இப்ப செத்தேன்னு வச்சுக்கோயேன், எனக்கு தான் அது ரொம்ப நல்லது. எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துரும். உங்க அக்கான்னு ஒருத்தி வாழ்ந்ததுக்கான உயிருள்ள ஆதாரமா நீ மட்டும்தான் இருக்க. உன்னை பாக்குறப்பதான் அரவிந்துக்கு உங்க அக்காவை பத்தின ஞாபகங்கள் எல்லாம் வரும். நீ செத்துட்டேனா நானும் அரவிந்தும் கண்டிப்பா நிம்மதியா வாழ்வோம். என்ன, நீ செத்துட்டேனா 2 மாசம் அரவிந்த் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாரு. அப்புறம் உன்னோட நினைவு நாள் வரையில ஒரு நாள் நினைச்சு பாப்பாரு. காலப்போக்குல அதுவும் மறந்து போயிரும் என்று நேத்ராவை உற்று பார்த்து கொண்டு அவந்திகா பேசிக் கொண்டிருக்க நேத்ராவிற்கு இன்னும் இன்னும் கோபம் அதிகமானது. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் நேத்ராவிற்கு சாகும் எண்ணமெல்லாம் இல்லை. அரவிந்தை பழிவாங்க வேண்டும் என்றுதான் அவள் இந்த சூயிசைட் டிராமாவையே அரங்கேற்றினாள். தன்னை சுற்றி ஆட்கள் இருக்கிறார்கள், எப்படியும் தன்னை காப்பாற்றி விடுவார்கள் என்ற நம்பிக்கையில்தான் அவள் குதிக்கவும் செய்தாள். ஆனால் இப்போது அவந்திகா பேசும் வார்த்தைகளை கேட்டவளுக்கு தன் மீதே வெறுப்பு வர ஆரம்பித்தது. இதற்கு மேல் அங்கிருந்து அவந்திகாவின் எள்ளல் பேச்சுக்களை கேட்க விரும்பாதவள் தன் கால் வலியை கூட பொருட்படுத்தாமல் வேகமாக எழுந்து நொண்டி நொண்டி நடந்து தனது அறைக்கு சென்றாள். நேத்ரா செல்வதையே பார்த்து கொண்டு அவந்திகா அங்கேயே நிற்க அவள் அருகே வந்த அரவிந்த் தனது கோட்டை அவளுக்கு போர்த்திவிட்டு, இந்த குளிர்ல நீ வந்திருக்கவே தேவையில்லை அவந்திகா என்று சொன்னவன் அவள் தோள் மேல் கை போட்டு அவளை இந்த இடத்தை விட்டு அழைத்து சென்றான். அவனை பார்த்து மென்மையாக சிரித்த அவந்திகா, அரவிந்த், நீங்க ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. அவளுக்கு நான் நிறைய அட்வைஸ் பண்ணிருக்கேன். இனிமே இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்க மாட்டா என்றாள். இதை கேட்டு அவந்திகாவின் கன்னத்தில் மென்மையாக ஒரு முத்தம் கொடுத்த அரவிந்த் படியில் இறங்க போக, அரவிந்த் லிப்ட்ல போலாம் என்று சொல்லிய அவந்திகா லிப்ட் பட்டனை அழுத்த, வேணாம் என்று சொன்னவன் அப்படியே அவளை தூக்கி கொண்டு மெதுவாக ஒவ்வொரு படியாக இறங்கி கீழே வந்தான். வீட்டிற்கு வந்த பிறகும் அவளை கீழே விடாமல் ஏதோ குழந்தையை தூக்குவது போல தன் கையிலேயே தூக்கி கொண்டு மேலே தங்களது பெட்ரூமிற்கு வந்தான். பொம்மையை போடுவது போல் அவந்திகாவை பெட்டில் போட்டவன் அப்படியே அவள் அருகே படுத்து அவளை இறுக கட்டி கொண்டான். எங்கே விட்டால் அவந்திகா எழுந்து ஓடிவிடுவாள் என்பது போல அரவிந்தின் பிடி அவ்வளவு இறுக்கமாக இருந்தது. அரவிந்த் செய்வதையெல்லாம் பார்த்தால் அவந்திகாவிற்கு சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை. ஆனால் அவன் அணைப்பில் இத்தனை நாள் அவள் மனதில் இருந்த பாரமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவது போல் இருந்தது. அதே நேரம் இங்கு சம்பத் தான் நேத்ராவின் தற்கொலை டிராமாவிற்கு பிறகு டாக்டர்கள், போலீசார் என்று அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டு அங்கு செய்ய வேண்டிய சம்பிரதாயங்கள் அனைத்தையும் செய்து கொண்டிருந்தான். அனைத்தையும் முடிப்பதற்குள் அவனுக்கு போதும் போதும் என்றாகிவிட்டது. நேத்ராவிற்கு என்ன, சிறப்பாக ஒரு டிராமாவை அரங்கேற்றி அனைவரையும் பதற வைத்துவிட்டு இப்போது கூலாக ஏசி அறையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி இந்த சம்பிரதாயங்கள் அனைத்தையும் முடித்த சம்பத் அரவிந்திற்கு போன் செய்தான். சம்பத் போன் செய்யும் போது அரவிந்த் அவந்திகாவை கட்டிக்கொண்டுதான் படுத்திருந்தான். போன் சத்தம் கேட்டு தன் பிடியை கொஞ்சம் விலக்கியவன் போனை அட்டன் செய்து பேச, சார், இப்போ நேத்ரா மேடம் அமைதியாத்தான் இருக்காங்க. எந்த பிரச்சனையும் பண்ணாம நாளைக்கு வெளிநாட்டுக்கு போக ஒத்துக்கிட்டாங்க என்றான். எதுவும் பேசாத அரவிந்த், சரி என்று மட்டும் பதில் சொன்னான். ஒரு நொடி தயங்கி சம்பத், சார், நேத்ரா மேடம் கடைசியா ஒரு டைம் அம்மாவை மட்டும் பார்க்கணும்னு சொல்றாங்க என்றான். இந்த வார்த்தைகளை கேட்ட அரவிந்திற்கு இன்று ஹாஸ்பிட்டலில் நேத்ரா செய்த அலப்பறைகள் தான் நினைவிற்கு வந்தது. அவன் முகம் இறுகியது. அதெல்லாம் ஒண்ணு வேணாம் என்றான். ஒருவேளை நேத்ரா அம்மாவை பார்த்தால் அனைத்து உண்மையையும் அம்மாவிடம் சொல்லிவிடுவாளோ என்று அரவிந்திற்கு பயமாக இருந்தது. நேத்ரா மட்டும் அனைத்து உண்மைகளையும் அம்மாவிடம் சொல்லிவிட்டால் அவ்வளவுதான், கதையே மொத்தமாக மாறிவிடும் என்ற பயம்தான் அவனுக்குள் அதிகமாக இருந்தது. அரவிந்தின் பதிலைத்தான் சம்பத்தும் எதிர்பார்த்திருந்தான். நானும் நேத்ரா மேடம் கிட்ட இதத்தான் சொன்னேன் சார். ஆனா அவங்க தான் இருந்தாலும் பரவாயில்ல உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க என்று சொன்னவன், சார், நாளைக்கு காலையில நீங்க ஏர்போர்ட்டுக்கு வருவீங்களா என்றான். இல்ல சம்பத், நான் வரமாட்டேன், நீயே பார்த்து அவளை அனுப்பி வச்சிரு என்று சொன்ன அரவிந்த் போனை கட் செய்தான்.
இதை அனைத்தையும் லவுட் ஸ்பீக்கரில் கேட்டுக்கொண்டிருந்த அவந்திகா வருத்தமாக அரவிந்தை பார்த்து, நாளைக்கு நேத்ரா வெளிநாட்டுக்கு போயிட்டா இந்த விஷயத்தை எப்படி நீங்க அம்மா கிட்ட சொல்ல போறீங்க? எப்படியும் சொல்லித்தானே ஆகணும். நாளைக்கு காலையில எழுந்ததும் அம்மா வேலையா நேத்ராவை பார்க்கத்தான் கிளம்புவாங்க என்றாள். அரவிந்திற்கும் மாதவியிடம் என்ன சொல்லி சமாளிப்பது என்று தெரியவில்லை. தன் உதட்டை அழுந்த கடித்தவன், தெரியல, வரது வரட்டும், பாத்துக்கலாம் என்றான். அவந்திகாவிற்கும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. வீட்டில் உள்ள அனைவரிடமுமே நேத்ரா நல்ல மதிப்பை பெற்றிருந்தாள். அதனால் யாரிடம் எப்படி சொல்வது என்று அவந்திகாவிற்கும் ஒன்றும் புரியவில்லை. இதை யோசித்துக் கொண்டே படுக்கையில் படுத்தவள் சில நிமிடங்களிலேயே தூங்கி போனாள். அவள் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கும் போது யாரோ வேகமாக சத்தம் போடுவது போல் இருந்தது. அதைத் தொடர்ந்து இவர்கள் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. அரவிந்த், சீக்கிரம் சீக்கிரம் கதவை தொற என்ற மாதவியின் அலறல் குரல் கேட்கவும் அவந்திகாவிற்கு அது கனவில் நடக்கிறதா இல்லை நிஜத்தில் நடக்கிறதா என்று கூட தெரியவில்லை. கஷ்டப்பட்டு அவள் கண்ணை திறந்து பார்ப்பதற்குள் அரவிந்த் எழுந்து சென்று கதவை திறந்தான். அரவிந்த், அரவிந்த், சீக்கிரம் இத பாரு என்று மாதவி தன் கையில் இருந்த போனை அரவிந்திடம் கொடுத்தார். அவரது வாய் குளறியது, கைகள் நடுங்கியது. அரவிந்த், இது நம்ம நேத்ரா தானே என்று அவர் கேட்கவும் அரவிந்திற்கு ஒன்றும் புரியவில்லை. வேகமாக போனை வாங்கி பார்த்தான். நேத்ராவின் சூயிசைட் டிராமாவை யாரோ வீடியோ எடுத்து பேஸ்புக்கில் போட்டிருக்கிறார்கள். நடுராத்திரி தூக்கம் வராமல் போனை எடுத்து பார்த்து கொண்டிருந்த மாதவியின் கண்களில் இது மாட்டவும் பதறி அடித்துக் கொண்டு அரவிந்திடம் ஓடி வந்திருக்கிறார். மாதவியின் பதற்றத்தை பார்த்தவன் அவர் தோளில் கை போட்டு, அம்மா பதறாதீங்க, நேத்ராவுக்கு ஒன்னும் ஆகல, அவன் நல்லாத்தான் இருக்கா என்று அரவிந்த் சொன்னதும் தான் மாதவிக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஆழ்ந்த பெருமூச்சு விட்டவர் அரவிந்தை முறைத்து பார்த்து, இந்த நேத்ராவுக்கு என்னதான் ஆச்சு என்றார். மாதவியின் கண்கள் சிவந்து போயிருந்தது. அவரால் சரியாக நிற்க கூட முடியவில்லை. பதற்றத்தில் ஒரு நிமிடம் அவருக்கு மயக்கமே வருவது போல் ஆகிவிட்டது. அப்படியே அருகில் இருந்த சோஃபாவில் அமர்ந்து தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டார். மாதவியை பார்க்கும் போதே அவர் நேத்ராவிற்காக எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கிறார் என்பது தெளிவாகவே புரிந்தது. மாதவியை பார்த்து கொண்டே அரவிந்த் என்ன பேசுவது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டு நிற்க அவந்திகாவையும் அரவிந்தையும் மாறி மாறி பார்த்த மாதவி, உங்களைத்தான் கேக்குறேன், அப்படி உங்க 3 பேருக்கு நடுவுல என்னதான் நடந்துட்டு இருக்கு என்றார். என்னதான் இந்த கொஞ்ச நாட்களாக மாதவி ஹாஸ்பிட்டல், வீடு என்று பிஸியாக இருந்தாலும் இந்த மூவருக்கும் நடக்கும் பனிப்போரை அவரும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தார். நேத்ராவிற்கு அடிபட்டு அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே அரவிந்த் வந்து பார்க்கவில்லை என்றதுமே மாதவிக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தது. ஆனால் பெரிதாக எதுவும் இருக்காது என்று நினைத்தவர் அதை பற்றி நேத்ராவிடமோ அரவிந்திடமோ ஒன்றும் கேட்கவில்லை. ஆனால் இன்று நேத்ரா தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு சென்ற பிறகு எப்படி அவரால் அமைதியாக இருக்க முடியும்? மாதவியின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவந்திகா அரவிந்தை பார்க்க, அரவிந்தோ தன் உதடுகளை ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி வைத்தது போல் இறுக்கமாக மூடிக்கொண்டு நின்றான். அரவிந்திற்கு மாதவியிடம் பொய் சொல்வதில் விருப்பமில்லை. அதே நேரம் அவரிடம் எப்படி உண்மையை சொல்வது என்றும் தெரியவில்லை. இப்ப 2 பேரும் வாய திறக்க போறீங்களா இல்லையா என்று மாதவி அதட்டியதும், அத்தை, நாங்க நேத்ராவை பார்க்க போயிருந்தோம். நேத்ரா எங்களெல்லாம் ஏமாத்துறதுக்காக சின்ன பிள்ளைத்தனமா இப்படி பண்ணிட்டா. மத்தபடி அவளுக்கு ஒன்னும் இல்ல, நல்லாத்தான் இருக்கா. யார் இந்த வீடியோவை எடுத்து நெட்ல விட்டாங்கன்னு தான் தெரியல என்றாள் அவந்திகா. இதை கேட்டதும் கண்களை சுருக்கி அவந்திகாவை பார்த்த மாதவி, பொம்மி, நீ என்கிட்ட உண்மையத்தான் சொல்றியா என்றார். அவந்திகா ஏதோ சமாளிக்க வாய் திறக்க, எனக்கு வயசாகிருச்சு, மூளை மழுங்கி போயிருச்சுதான், ஆனா என் மனசு ஒன்னும் மழுங்கி போகல. நீங்க உண்மைய சொல்றீங்களா இல்ல பொய் சொல்றீங்களான்னு என் மனசுக்கு தெரியும் என்று சொன்னவர் அரவிந்தை பார்த்து, அரவிந்த், இன்னும் எத்தனை நாள் தான் என்கிட்ட எதையும் சொல்லாம என்ன ஒரு பொய்யான உலகத்திலேயே வச்சிருக்க போற அரவிந்த் என்றார். ஒரு முறை அரவிந்தின் முகத்தை பார்த்த அவந்திகா மாதவியிடம் ஏதோ பேச வர, இந்த முறை அவந்திகாவை அமைதியாக இருக்க சொன்ன அரவிந்த், அம்மா, உண்மைதான், நான் உங்ககிட்ட நிறைய சொல்லணும், இப்பவே எல்லாத்தையும் சொல்லிடுறோம்.
என்று சொன்ன அரவிந்த் ஒரே நிமிடத்தில் நடந்த அனைத்து கதைகளையும் சுருக்கமாக சொல்லி முடித்தான். என்னதான் அரவிந்த் எதையும் தெளிவாக சொல்லாமல் மேலோட்டமாக நடந்த சம்பவங்களை மட்டும் சொல்லி இருந்தாலும் மாதவி வாழ்க்கையில் பலவற்றை கடந்து வந்தவர். கருத்தடை மாத்திரையும் இப்போது நேத்ராவின் தற்கொலை மிரட்டலுமே அவரை அச்சம் கொள்ள வைக்க போதுமானதாக இருந்தது. மொத்த கதையையும் கேட்டு முடித்த மாதவி அப்படியே தன் தலையில் கை வைத்து அமர்ந்து விட்டார். அரவிந்த், இந்த நேத்ரா பொண்ணு ஏன் அவந்திகாவை டார்கெட் பண்ணிட்டு இருக்கா? அவளுக்கும் அவந்திகாவுக்கும் என்ன பகை என்று கேட்டவர் அரவிந்த் எந்த பதிலும் சொல்லாமல் இருப்பதை பார்த்து, அரவிந்த், இது நாள் வர நீ என்ன செஞ்சாலும் என்ன முடிவெடுத்தாலும் அதுல நான் தலையிட்டதில்ல. ஆனா இவ்ளோ நடந்த அப்புறம் இப்ப கூட உண்மையில நேத்ரா யாருன்னு நீ என்கிட்ட சொல்லவே இல்ல. இப்பவாச்சும் சொல்லு, நேத்ரா யாரு என்றார். இதை கேட்ட அவந்திகாவும் கூட அரவிந்த் என்ன சொல்ல போகிறான் என்பதை ஆர்வமாக பார்த்து கொண்டிருந்தாள். என்னதான் நேத்ரா யார் என்பது அவந்திகாவிற்கு தெரியும் என்றாலும் அதை அரவிந்தாக அவந்திகாவிடம் சொல்லவில்லை. இப்போது அவன் தாயிடமாவது அவன் முதல் காதலியை பற்றி சொல்வானா என்று அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அவந்திகாவிற்கும் அரவிந்தின் முதல் காதலி யார், அவள் எப்படி இறந்து போனாள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆர்வமாக இருந்தது. மாதவி கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் சொல்லாமல் கீழே குனிந்து கொண்டிருந்தவன் ஒரு நிமிடம் அவந்திகாவை பார்த்தான். அதன் பின் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டவன், எனக்கு நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டோட தங்கச்சி என்று அவந்திகாவிடம் சொன்ன அதே கதையை மாதவியிடமும் சொன்னான். குழப்பமாக அவனை பார்த்த மாதவி, அப்படி என்ன நெருக்கமான ஃப்ரெண்டு என கேட்டார். அரவிந்த் இதற்கு மேல் எதையும் சொல்ல போவதில்லை என்பதில் உறுதியாக இருந்தான். அவன் முகத்தை வைத்தே அதை புரிந்து கொண்ட மாதவி, என்னமோ போ அரவிந்த், இந்த நேத்ரா இவ்ளோ பண்ணிட்டான்னு என்னால நம்பவே முடியல. நிஜமாவே அவளை நீ இந்த நாட்டை விட்டு அனுப்ப போறியா என்றாள். ஆம் என்று தலையசைத்த அரவிந்த், அவளை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது என்றான். ஒரு நொடி அவந்திகாவை பார்த்த மாதவி பின் அவந்திகாவையும் அரவிந்தையும் மாறி மாறி பார்த்துவிட்டு, அரவிந்த், நேத்ராவுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு அண்ணன் அப்படிங்கறத தாண்டி உன்னை ரொம்ப பிடிக்கும் என்றாள். கண்டிப்பாக தன் தாயின் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை அரவிந்த் எதிர்பார்க்கவில்லை. இதை கேட்டதும் மாதவியின் மீதே அவனுக்கு சட்டென கோபம் வந்தது. அம்மா, என்னது முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கீங்க என்று சீறினான். அவன் சொன்னதை கேட்டு சிரித்த மாதவி, அரவிந்த், நான் ஒன்னும் முட்டாள்தனமா பேசல. உனக்கு வேணும்னா தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு அம்மாவா எனக்கு எப்படி நேத்ராவோட மனசு தெரியாம இருக்கும்? அவ முன்ன வெளிநாட்டுக்கு போய் படிச்சதே அவ திரும்பி வரும்போது உனக்கு ஏத்தவளா வரணுங்கிறதுக்காக தான். மாதவியின் இந்த வார்த்தைகளை அரவிந்தால் சுத்தமாக நம்ப முடியவில்லை. அவன் கனவில் கூட நேத்ராவை அப்படி நினைத்தது இல்லை. கூட பிறக்கவில்லை, அவ்வளவுதான். ஆனால் நேத்ராவை அவன் தங்கையாக மட்டும்தான் இத்தனை ஆண்டுகளாக பார்த்தான். ஆனால் மாதவி சொன்னதை அவந்திகா ஏற்றுக்கொண்டாள். அவந்திகாவிற்கு நேத்ராவின் நடவடிக்கையில் இருந்து ஏற்கனவே இது போன்ற சந்தேகம் வந்திருந்தது. இப்போது மாதவி சொன்னதும் அது இன்னும் அதிகமானது. ஒருவேளை இத மனசுல வச்சுட்டுதான் நேத்ரா அவந்திகாவை டார்கெட் பண்ணி இப்படி பண்ணிட்டு இருப்பா போல என்று சொன்னவர் திரும்பி பிரம்மை பிடித்தது போல் நின்று கொண்டிருந்த அரவிந்தை பார்த்தார். டே அரவிந்த், நீ ஏண்டா இப்படி பாத்துட்டு இருக்க? இதோ பொம்மைய பாரு, அவளை எப்படியெல்லாம் நீ கஷ்டப்பட விட்டிருக்க பாரு என்றார். இதை கேட்ட அரவிந்த் என்ன பதில் சொல்வது என்று கூட தெரியாமல் மாதவியையே பார்த்து கொண்டு நின்றான். அவந்திகாவை கனிவாக பார்த்த மாதவி அவள் கையை பிடித்து, பொம்மி, சாரி, இதெல்லாம் தெரியாம குழந்தைய பத்தி பேசி நான் உன்னை காயப்படுத்தியிருக்கேன். இப்போதைக்கு குழந்தைய பத்தி எல்லாம் நீ யோசிக்க வேணாம். நீ நல்லா ரெஸ்ட் எடு, உன் ஹெல்த்த பாத்துக்கோமா, அது போதும், எதை நினைச்சும் கவலைப்படாத என்று சொன்னவர் எழுந்து நின்று, இன்னைக்கு இது போதும், நீங்க 2 பேரும் போய் நிம்மதியா தூங்குங்க, நானும் தூங்க போறேன் என்று சொன்னவர் அங்கிருந்து கிளம்பினார்.